ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எமினன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம குரூப் 3க்கான ஆர்டிஐ காப்பீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அப்ளை பண்ணி வாங்கியிருந்த என்னுடைய ஆன்சர் காப்பியை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஆர்டிஐ காப்பி பார்த்தீங்கன்னா சிலபஸ் 2022 நடந்த டிசம்பர் 2023 டேர்ம் எக்ஸாமுக்கான ஆன்சர் காப்பி. அதோட பேப்பர் பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பேப்பர் பேட்டர்ன் இருக்கோ அதே பேப்பர் பேட்டர்ன் தான் டிசம்பர் 2023லையும் இருந்தது. ஸோ கரண்ட் சிலபஸில் அதுவும் சேம் பேப்பர் பேட்டர்னில் ஸ்டெப் மார்க்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்டெப் மார்க்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வராமல் இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு எந்த ஸ்டெப் வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கோமோ அது வரைக்குமான மார்க்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, சில இடத்துல நம்ம ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக கொண்டு வந்திருக்கலாம். பட் நம்ம ஆன்சர் ப்ரெசன்டேஷனில் சில ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் எதை சொல்ல வரேன்னா, இப்போ சில இடங்களில் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருப்போம். சில இடங்களில் நம்ம ஜஸ்ட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை அங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். நம்ம ஸ்டெப்ஸை டீட்டெயில்டாக அங்கே போட்டிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஸ்டெப் மார்க்ஸ் மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டெப் மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஆன்சர் காப்பியை வச்சு நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூக்கு ரீசன்ஸ் எழுதணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் சிலபஸ்லலாம் கொஸ்டின் பேப்பரில் நமக்கு கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க்கும் அதோட எம்சிக்யூக்கான ஜஸ்டிஃபிகேஷனுக்கு 1 மார்க்கும் கொடுப்போம், டோட்டல் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது அவங்க கொஸ்டின் பேப்பரில் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணுறதில்ல. அதனால எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டு எம்சிக்யூக்கு ரீசன்ஸ் எழுதணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஆன்சரை நம்ம ஆன்சர் காப்பியை வச்சே பார்க்கலாம். நான் ரீசன்ஸ் எழுதாத இடங்களில் மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதை தவிர நான் வேறு என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட தியரி பேப்பரில் நான் என்ன ஆன்சர் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத சஜஸ்டட் ஆன்சரோட கம்பேர் பண்ணி அதோட தியரி பேப்பருக்கெலாம் நான் எப்படி ஆன்சர் எழுதியிருக்கேன், சஜஸ்டட் ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பேப்பராக ஆன்சர் காப்பீஸ் நம்ம சஜஸ்டட் ஆன்சரோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் 13 கார்ப்பரேட் அண்ட் எக்கனாமிக் லாஸ். இந்த பேப்பரில் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கிற மார்க்ஸ் 67. இதில் ஃபர்ஸ்ட் ஒரு 15 எம்சிக்யூஸ் கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 15 கொஸ்டின், ஒன்றுக்கும் 2 மார்க்ஸ், டோட்டல் 30 மார்க்ஸ். பட் இந்த இடத்துல நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இதில் எந்த இடத்துலையும் நீங்கள் எம்சிக்யூக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் நான் எழுதும்போது அதுக்கான ரீசனையும் சேர்த்து இங்கே மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். பட் என்னுடைய ஆன்சர் காப்பியில் பார்த்தீங்கன்னா நான் ரீசனையும் சேர்த்து மென்ஷன் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். நான் எதனால இந்த ரீசன் எழுதினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 2023 தான் இந்த பேப்பர் பேட்டர்னில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடந்தது. ஸோ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, ஒருவேளை நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் எழுதலைன்னா மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு. ஏன்னா இப்போ லாஸ்ட் சிலபஸில் இருந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபார் த கரெக்ட் சாய்ஸ் அண்ட் 1 மார்க் ஃபார் த ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கிளியராக கொடுத்துட்றப்போ நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் எழுதி தான் ஆகணும். ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பரில் அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ எனக்கு அந்த இடத்துல கன்ஃபியூஷன் இருந்ததுனால நான் அதுக்கான ஆன்சரோட சேர்த்து ரீசனையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் மார்க்ஸுமே கரெக்டான ஆன்சர் எல்லாத்துக்கும் 2 மார்க்ஸ் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. ஆனால் இதுலேயும் நானுமே சில கொஸ்டின்ஸுக்கு ரீசன்ஸ் மென்ஷன் பண்ணாமல் எழுதியிருப்பேன். ஸோ இந்த 9th கொஸ்டின் பாருங்கள், இதுக்கு நான் ரீசன் மென்ஷன் பண்ணல, பட் ரைட் ஆன்சர். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குமே 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள், நான் ரீசன் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் கரெக்ட் ஆன்சர் மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்குமே 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு ரீசன் எழுதணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி இல்லைன்னு தெரியுது. ஆனால் ஒருவேளை நான் இப்போ காமிச்ச மாதிரி ப்ரீவியஸ் சிலபஸில் இருந்த கொஸ்டின் மாதிரி இந்த மாதிரி கிளியராக கொஸ்டின் பேப்பரில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக எம்சிக்யூக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எழுதி தான் ஆகணும். இல்லைனா நமக்கு ஃபுல் 2 மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நம்ம எம்சிக்யூக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எழுதணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஸோ எந்த கொஸ்டின்லாம் கரெக்டாக எழுதியிருக்கேனோ அதுக்கெல்லாம் 2 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 15ல் 12 ஒன்வர்ட்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ டோட்டலாக 24 மார்க்ஸ் எம்சிக்யூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷன் ஏ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி.
இங்கே நான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிற கொஸ்டின் நம்பர் 4A. இந்த 4th கொஸ்டின் அப்படிங்கிறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதை எழுதினா எனக்கு ஓரளவுக்கு நிறையா மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால இதை நான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். ஸோ 4Aக்கான கொஸ்டின் பாருங்கள். Board of Directors met thrice in the year and fourth meeting, though called, could not be held for the want of quorum. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இதை வச்சு வெதர் எனி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் ஹேஸ் பீன் கான்ட்ரவெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நான் என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சஜஸ்டட் ஆன்சரை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த இடத்துல நான் செக்ஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஏன்னா செக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு இதுதான் அப்படின்னு கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியல, அதனால நான் அதை மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் ஆக்ட் நேம் மட்டும் போட்டுட்டு அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கேஸ்க்கு ரிலேட்டடான என்ன ப்ரொவிஷனோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். போர்ட் மீட்டிங் ஷுட் பி ஹெல்ட் அட்லீஸ்ட் 4 times இன் அ ஃபைனான்ஷியல் இயர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு கேப் பிட்வீன் த 2 consecutive மீட்டிங்ஸ் ஷுட் நாட் பி மோர் தென் 120 days அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்டை எப்படி சஜஸ்டட் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம். ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது கம்பெனி மஸ்ட் ஹோல்ட் அ மினிமம் நம்பர் ஆஃப் 4 meetings எவ்ரி இயர் and that not more than 120 days shall elapse between 2 consecutive meetings of the board அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக வேர்டிங்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது நான் எழுதினதும் இதுவும் எக்ஸாக்டாக அப்படியே இருக்காது. இருந்தாலும் நான் எழுதின ஆன்சரும் அங்கே கொடுத்துருக்கிற ஆன்சரும் சேமான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த கோரம் ஆஃப் த மீட்டிங்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணி நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். பட் சஜஸ்டட் ஆன்சரில் மினிமம் கோரம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல எங்கேயும் அவங்க மென்ஷன் பண்ணல. பட் அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல மென்ஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒருவேளை கோரம் இல்லை அப்படின்னு சொல்லி போர்ட் மீட்டிங் அட்ஜார்ன் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது எப்போ எந்த இடத்துல எங்கே நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட்ஜார்ன்டு டு த சேம் டே சேம் பிளேஸ் நெக்ஸ்ட் வீக். அதுக்கப்புறம் அந்த டே அப்படிங்கிறது நேஷ்னல் ஹாலிடேயாக இருந்தால் அதுக்கு சக்சீடிங் டே அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதோட அந்த சக்சீடிங் டே அப்படிங்கிறதும் நேஷ்னல் ஹாலிடேயாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணி நான் எழுதியிருக்கேன். ஸோ அதே பாயிண்ட் சஜஸ்டட் ஆன்சர்லேயும் கொடுத்துருக்காங்க. சேம் டே இந்த நெக்ஸ்ட் வீக் சேம் டைம் பிளேஸ், அதோட நேஷ்னல் ஹாலிடேயாக இருந்தால் டில் நெக்ஸ்ட் சக்சீடிங் டே விச் இஸ் நாட் அ நேஷ்னல் ஹாலிடே. ஸோ ப்ரொவிஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேஸில் இந்த ப்ரொவிஷன் எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பாயிண்டில் எழுதியிருக்கேன். ஸோ இந்த கிவன் கேஸில் டைரக்டர்ஸ் 3 times மீட் பண்ணிட்டாங்க. பட் 4th மீட்டிங்கு கால் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த மீட்டிங் நடக்கலை. எதனால அப்படின்னா கோரம் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். கொஸ்டினில் ஜஸ்ட் அந்த 1 line தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அசியூமிங் அப்படின்னு போட்டு என்னுடைய அசம்ஷன்ஸ் வச்சு கேப் பிட்வீன் தான் அந்த முதல்ல நடந்த அந்த 3 மீட்டிங்ஸுக்கும் கேப் வந்து 120 daysக்கு மேலே இல்லை அப்படிங்கிறத அசியூம் பண்ணிவிட்டு அதோட நோட்டீஸும் வேலிடாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அசியூம் பண்ணி நான் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கான்ட்ரவென்ஷன் எதுவும் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நான் ஆன்சராக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதுவும் இந்த கான்ட்ரவென்ஷன் எப்போ இல்லை அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த அட்ஜார்ன்டு மீட்டிங் நெக்ஸ்ட் வீக்கில் சேம் டேல சேம் டைமில் சேம் பிளேஸில் நடந்துட்டா கான்ட்ரவென்ஷன் இல்லை அப்படிங்கிறத நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ சஜஸ்டட் ஆன்சர்லேயும் இதே தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 4th மீட்டிங் அட்ஜார்ன்ட் ஆயிருக்கு. அந்த அட்ஜார்ன்டு மீட்டிங் அதே சொன்ன ஸ்டிப்புலேட்டட் டைமில் நடந்துட்டா கான்ட்ரவென்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான் சஜஸ்டட் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. பட் அதை தவிர இன்னொரு பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த அட்ஜார்ன்டு மீட்டிங்லையும் கோரம் இல்லை அப்படின்னு சொன்னால் மீட்டிங் கேன்சல் ஆகிடும். அந்த நேரத்தில் நமக்கு கான்ட்ரவென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் அந்த பாயிண்ட்டை நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. ஸோ அட்ஜார்ன்டு மீட்டிங் சொன்ன டைமில் நடந்துட்டா நமக்கு கான்ட்ரவென்ஷன் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனால் ஒருவேளை அந்த அட்ஜார்ன்டு மீட்டிங் நடக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுக்கல. ஸோ அதனால இந்த 7 marks அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல 6 marks அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம சஜஸ்டட் ஆன்சரில் இருக்கிற மாதிரி அதே தான் கொடுத்துருக்கோம். பட் அதே எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம வேர்டிங்ஸில் நம்ம எழுதிக்கலாம். பட் அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தால் போதும், அவங்க மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4B. ஸோ இதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா KFR லிமிடெட் ரெஜிஸ்டர்ட் அஸ் அ பப்ளிக் கம்பெனி. இந்த கம்பெனியில் 230 members இருக்காங்க. அந்த மெம்பர்ஸ்லாம் யார் யார் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. டைரக்டர்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் 50 பேர்,
எம்ப்ளாயீஸ் 15 பேர், எக்ஸ் எம்ப்ளாயீஸ் ஒரு 10 பேர், ஒரு 5 கப்பிள்ஸ் அவங்க அவங்க நேமில் ஜாயிண்ட்டாக ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இங்கே 5 கப்பிள்ஸ், ஸோ 10 மெம்பர்ஸ். மற்றவங்க எல்லாம் சேர்த்து 145. டோட்டலாக 230 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போது இந்த கம்பெனியை ப்ரைவேட் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனியாக மாறும்போது நமக்கு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸில் ரிடக்ஷன் அப்படிங்கிறது நெசசரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நான் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் எழுதியிருக்கிறது, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். ஆர்டிகல்ஸை ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். அதோட ப்ரைவேட் கம்பெனியாக மாறினதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது 200 தான் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம சஜஸ்டட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனினா என்ன அப்படிங்கிற டெஃபனிஷனை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் லிமிட்டட் டு 200 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத அசர்டைன் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். எம்ப்ளாயி இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதோட எக்ஸ் எம்ப்ளாயியை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க ஜாயிண்ட்டாக ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா when shares are held by one or more members jointly அப்படிங்கிறத 1 மெம்பர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துப்போம் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க, who are in employment and formerly in employmentன்னு கொடுத்துருக்காங்க. நான் அந்த இடத்துல எக்ஸ் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதோட நான் நெக்ஸ்ட் கொடுத்துருந்த பாயிண்ட், ஜாயிண்ட்டை ஹோல்டு பண்ணியிருந்தா அவங்கள சிங்கிள் மெம்பராக தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத மேலேயே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத டோட்டல் பண்ணி காமிக்கிறாங்க. டைரக்டர்ஸ் 50 இருக்காங்க, அதோட கப்பிள்ஸ் அப்படிங்கிறது 5 இருக்காங்க, அதர்ஸ் அப்படிங்கிறது 145 இருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் 200. ஸோ மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது 200 அப்படிங்கிறதுனால இப்போ 200 தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே குறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நானுமே அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், 50 + 5 + 145 = 200 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நீட் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 50, 5, 145 அப்படின்னு நம்ம இப்படி மொட்டையாக எழுதினோம்னா நம்ம எதை மென்ஷன் பண்ண வரோம் அப்படிங்கிறது அங்கே கிளியராக நம்ம சொல்லலை. ஸோ இதை ஜஸ்ட் இப்படி மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக 50ங்கிறது என்ன, 5 அப்படிங்கிறது என்ன, 145ங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா ஃபுல் மார்க்ஸ் அவங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. பட் நான் இந்த இடத்துல நான் அதை மென்ஷன் பண்ணாததுனால 1 மார்க்ஸ் லெஸ் பண்ணி 6 மார்க்ஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கன்க்ளூஷன் எல்லாமே கரெக்டு தான். பட் இந்த ஸ்டெப்பில் மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நான் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணாததுனால 6 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3A. இதுக்கான கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டினில் செக்ஷன் 180ல் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட பவர்ஸ்க்கு. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ப்ரொவிஷன் எப்படி அப்ளை ஆகும் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது டேரெக்டான ஒரு தியரி கொஸ்டின் தான். ஸோ இந்த செக்ஷனில் என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே அந்த செக்ஷனில் இருக்கிறத டேரக்ட் தியரி கொஸ்டினுக்கான ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணால் போதும். இங்கே ஆன்சர் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஆன்சரில் ஃபர்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறது பவர்ஸ் விச் cannot be exercised by the board of directors without special resolution passed by the members in the general meeting. ஸோ இந்த பவர்ஸ்லாம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கீழே ஒன் பை ஒன் எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா, டு செல், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் லீஸ் ஆர் டிஸ்போஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஷியல் பார்ட் ஆஃப் அன் அண்டர்டேக்கிங் ஆர் ஹோல் ஆஃப் த அண்டர்டேக்கிங் அதெல்லாம் கொடுத்துட்டு சப்ஸ்டன்ஷியல் அண்டர்டேக்கிங்னா 20% இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதுக்கான ஃபர்ஸ்ட் ஆன்சரில் என்ன இருக்குது அந்த பாயிண்ட் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம். ஸோ இங்கே அதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபாலோயிங் பவர்ஸ்லாம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இல்லாமல் அவங்க எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 1 by 1 அந்த என்னென்ன பவர்ஸ் அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்கே நான் சொன்ன அதே தான், டு செல், லீஸ் ஆர் அதர்வைஸ் டிஸ்போஸ் ஆஃப் ஹோல் ஆர் சப்ஸ்டன்ஷியலி த ஹோல் ஆஃப் த அண்டர்டேக்கிங். ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே அடுத்து ஃபர்தராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்டர்டேக்கிங்னா என்ன அப்படிங்கிறத நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 20% ஆஃப் நெட்ஒர்க், அது அதாவது ப்ரிசீடிங் ஃபைனான்ஷியல் இயரோட ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் படி
இருக்கிற நெட்ஒர்க் 20%க்கு அதிகமாக இருந்தால், அப்படி இல்லைன்னா இந்த கம்பெனியுடைய டோட்டல் இன்கம்ல 20% இந்த அண்டர்டேக்கிங் ஜென்ரேட் பண்ணியிருந்தா, இந்த மாதிரியான அண்டர்டேக்கிங்கை பற்றி தான் இந்த பாயிண்ட்ல நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இங்கே கொடுத்துருந்தது 20% ஆஃப் ஓட்டிங் பவர் அப்படின்னு சொல்லி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஓட்டிங் பவர் அப்படின்னு போடுறத விட அவங்க கொடுத்துருக்கிற அந்த வேர்ட்ஸ் நெட்ஒர்க் இல்லைன்னா டோட்டல் இன்கம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னுமே இந்த இடத்துல அப்ராப்ரியேட்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, டு இன்வெஸ்ட் அதர்வைஸ் இன்ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ் கன்சிடரேஷன் ரிசீவ்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அமால்கமேஷன் டிமெர்ஜர் இல்லைன்னா மெர்ஜர். இந்த பாயிண்ட் எழுதியிருக்கு. இதுக்கு சஜஸ்டட் ஆன்சரில் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷனுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த இடத்துல கன்சிடரேஷன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தேன். காம்பன்சேஷன் அப்படிங்கிற வேர்டு இன்னுமே அப்ராப்ரியேட்டாக இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதை போட்டு நான் அந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ 2 பாயிண்ட்ஸ் முடிச்சாச்சு. தேர்ட் பாயிண்ட், shall not borrow in excess of aggregate of paid up capital, free reserve, securities premium except temporary loans. இதுக்கு சஜஸ்டட் ஆன்சரில் இதே தான் கொடுத்துருக்காங்க. டு borrow money where the money borrowed together with money already borrowed exceed the aggregate of paid up capital, free reserve, securities premium apart from temporary loans. இதெல்லாம் சொன்ன மாதிரி அண்டர்டேக்கிங் அப்படிங்கிற வேர்டுக்கும் சரி, டெம்பரரி லோன் அப்படிங்கிற வேர்டுக்கும் சரி, அதுக்கான கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ அந்த மிஸ்டேக்காக கூட எனக்கு இந்த இடத்துல 1 மார்க்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக கொடுத்துருக்கலாம். பட் மற்றபடி அடுத்து இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 4th பாயிண்ட்ல டு ரெடியூஸ் வேவ் ஆர் எக்ஸ்டெண்ட் த டைம் ஆன் லோன்ஸ் அட்வான்ஸ்டு டு த டைரக்டர் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இங்கே சஜஸ்டட் ஆன்சர்லையும் டு ரெமிட் ஆர் கிவ் டைம் ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் எனி டெப்ட் டியூ ஃப்ரம் அ டைரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மீனிங் ஒன்று தான். கடைசியாக எல்லா ஸ்பெஷல் ரெசல்யூஷனுமே MGT 14ல் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பாயிண்ட்டு இங்கே லாஸ்ட்டாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கீழே கொடுத்துருக்கிற இந்த 2 பாயிண்ட்டும் நான் எழுதலை. ஸோ அந்த பாயிண்ட் நான் எழுதாதனாலையும் இருக்கலாம். அதோட இந்த 2 வேர்ட்ஸுக்கான கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுக்காம விட்டுருக்கேன். ஸோ 2க்கும் சேர்த்து டோட்டலாக 1 மார்க்ஸ் மட்டும்தான் இங்கே குறைச்சிருக்காங்க. ஸோ 7 மார்க்ஸுக்கு 6 மார்க்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3B. ஸோ 3B அப்படிங்கிறதுக்கு நான் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதியிருக்கேன். பட் அது ஃபில் பண்ணும்போது நான் வேறு கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த இடத்துல மாற்றி ஃபில் பண்ணியிருக்கேன். அதனால் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு அந்த ஆன்சரை கொண்டு போயிருக்கேன். பட் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே ஒரு கொஸ்டின் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கான 2 சப்டிவிஷனையும் சேர்த்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே ஆன்சர் காப்பியில் ஒரு கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்னா 4க்கு A and B 2க்குமான மார்க்ஸ் போட்டுட்டு அதுக்கான டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஒவ்வொரு கொஸ்டின் முடியும் போதுமே போட்டுகிட்டே வந்திருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்கள் 2 சப்டிவிஷனையும் சேர்த்து எழுதுறது தான் பெட்டராக இருக்கும். அப்படி ஒரு வேளை அன்அவாய்டபுளாக இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி லாஸ்ட்டுக்கு கொண்டு போய்க்கோங்க, இங்கே நான் பண்ணியிருக்கிற மாதிரி. பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரே கொஸ்டின் நம்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸை பிரித்து எழுதுறத அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே நெக்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5A. இதுக்கான கொஸ்டின் பார்க்கலாம். ஹவு ஃபார் த ஆக்ட்ஸ் ஆஃப் அன் டைரக்டர் வில் பி இன்வேலிட் இஃப் இஸ் அப்பாயின்மெண்ட் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, பட் அவங்க அப்பாயிண்ட் பண்ணது அப்படிங்கிறது வேலிட் இல்லை. அந்த டைரக்டருக்கு ஏதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வேலிடாக இருக்காது. ஸோ அப்பாயின்மெண்ட்டே வேலிடாக இல்லாதப்போ அவங்க அந்த அப்பாயின்மெண்ட்டில் இருந்த டைமில் என்னெல்லாம் அவங்க ஆக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இன்வேலிடாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே நான் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, அவரும் ஒரு டைரக்டராக கம்பெனிக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் பின்னாடி அவர் டிஸ்குவாலிஃபைடு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது இவர் டைரக்டர்ஷிப் ஹோல்டு பண்ணிட்டு இருந்த டயத்தில் கம்பெனிக்காக டைரக்டராக அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரோ அது இன்வேலிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் டைரக்டராகவும் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, அவர் டைரக்டராகவும் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. இப்போ அவர் இன்வேலிடாக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவர் பண்ணது எல்லாமே தப்பு, அவர் பண்ணது எல்லாமே இன்வேலிட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இவரோட அப்பாயின்மெண்ட்லேயும்
போர்ட் ஃபார்மேஷன்லேயும் இருக்கிற ஃபால்ட்டுனால இவர் டைரக்டராக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த டேஸில் அவர் பண்ண விஷயங்களை தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது, அதாவது இன்வேலிட் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். அதோட லாஸ்ட்டாக ஒரு கன்க்ளூஷனும் கொடுத்துருக்கேன். இவரோட அப்பாயின்மெண்ட் வேலிட் இல்லை அப்படின்னு தெரிய வரத்துக்கு முன்னாடி அவர் பண்ண எந்த ஆக்டுமே இன்வேலிட் கிடையாது. ஏன்னா அவரை ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நல்ல டியூவாக தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கன்க்ளூஷனாக நான் கொடுத்து முடிச்சிருக்கேன். அதோட இந்த மாதிரி அவங்க டிஸ்குவாலிஃபைடு ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவங்க பண்ண எந்த ஆக்டுமே வேலிடாகவும் இருக்காது, கம்பெனி மேலே அது பைண்டிங்காகவும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ அவங்க என்னெல்லாம் ஆக்ட் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் தெரிய வரதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வேலிட் அப்படின்னு சொல்லியும், இதுக்கப்புறம் அவங்க பண்ணுற எந்த ஆக்டுமே கம்பெனியை பைண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியும் இந்த இடத்துல நான் ஆன்சரை முடிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் மட்டும்தான் நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். பட் சஜஸ்டட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே டேரக்டரோட எந்தெந்த ஆக்ட்ஸ்லாம் வேலிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, மேனேஜிங் டைரக்டரோடைய எந்த ஆக்ட்ஸ்லாம் வேலிட் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அதோட டைரக்டரோட எந்த ஆக்ட்ஸ் எல்லாம் வேலிடேட் ஆகாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஹெட்டிங்ஸாக போட்டு ஒன்றுலேயும் எந்தெந்த பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, டிஃபெக்ட் இல்லைன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதனால அவங்களோட அப்பாயின்மெண்ட் இன்வேலிட் அப்படின்னு ஆகும்போது அவங்க அதுக்கு முன்னாடி பண்ண ஆக்ட்ஸ் எல்லாம் வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே ஆன்சர் பண்ணியிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதோட இந்த இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டிஃபெக்ட் அப்படிங்கிறது கம்பெனியோட நாலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க சப்சீக்வெண்ட்டாக பண்ணுற எல்லா ஆக்ட்ஸுமே இன்வேலிட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் நான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ ஆன்சர்லையும் நான் அந்த 2 பாயிண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அவங்க இந்த இடத்துல 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2A. 2Aக்கான கொஸ்டின், இஸ் தேர் எனி ப்ரொவிஷன் ஃபார் ப்ரொஹிபிஷன் ஆஃப் acceptance of deposit from public exist in Companies Act 2013. பப்ளிக் கிட்டேருந்து டெபாசிட் நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரொஹிபிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சஜஸ்டட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கான ஆன்சர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஹிபிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைன் ஆன்சரில் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது, ஃபர்ஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் பப்ளிக்டேருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் இப்போ பப்ளிக் கம்பெனியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதில் எலிஜிபிள் கம்பெனியாக இருந்தால் தான் அவங்க டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியும். அதுவுமே அவங்க அந்த டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு சில லிமிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிமிட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 லிஸ்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஆனால் இங்கே சஜஸ்டட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 73 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நான் எழுதின பாயிண்ட்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அங்கே எழுதியிருக்கேன். பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது இந்த செக்ஷன் 73 தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி அங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஓரளவுக்கு ரெலவெண்ட்டான பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறதுனால அதோட இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேறு சொன்னேன், எஸ் அப்படிங்கிறத ஆன்சரை மெயினாக கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 மார்க்ஸ் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன் சஜஸ்டட் ஆன்சரும் என்னோட ஆன்சரும் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது தான். அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிற ஆன்சர் அதுதான், பட் நான் இங்கே எழுதியிருக்கிறது வேறு ஆன்சர். அதனால் இதுக்கு மார்க்ஸ் அப்படிங்கிறது 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2B. இதுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எல்லா ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனுக்குமே ஆடிட் கமிட்டியோட அப்ரூவல் தேவை. அதோட ஆடிட் கமிட்டி ஆம்னிபஸ் அப்ரூவல் அப்படிங்கிறதையும் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்க்காக அவங்க கொடுக்கலாம். அதுக்கு சில சர்டன் கண்டிஷன்ஸ் அந்த கம்பெனி ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. இங்கே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆடிட் கமிட்டி ஆம்னிபஸ் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ரிப்பிட்டேட்டிவ்னஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன், இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஆம்னிபஸ் அப்ரூவல் கொடுக்கறது அப்படிங்கிறது கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நெசசரியா அப்படிங்கிறத பார்த்துட்டு இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி ஆடிட் கமிட்டி ஆம்னிபஸ் அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆன்சர் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் அது செகண்ட் பாயிண்டில் இருக்குது. ஸோ அந்த செகண்ட் அண்ட் தேர்டு பாயிண்ட் தான் நான் இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ மேலே கொடுத்துருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த பாயிண்ட்
அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன், நேச்சர், சைஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், பார்ட்டி இன்வால்வ்டு. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணதுக்கப்புறமா தான் ஆடிட் கமிட்டி ஆம்னிபஸ் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்த பாயிண்ட், இந்த ஆம்னிபஸ் அப்ரூவல் அப்படிங்கிறது 1 இயருக்கு தான் மேக்ஸிமம் வேலிடாக இருக்கும். அதுக்கு மேலே வேலிடாக இருக்காது. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ் அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்தது என்னென்ன லிமிட்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். அதோட லாஸ்ட் பாயிண்ட், ஆம்னிபஸ் அப்ரூவலில் என்னென்ன பாயிண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல லாஸ்ட் பாயிண்டில் எழுதி முடிச்சிருக்கேன். அமௌண்ட்டு, ஃப்ரீக்வன்சி, சைஸ், நேச்சர், யார் அந்த ரிலேட்டட் பார்ட்டி, லிமிட், இந்த டிரான்சாக்ஷனுக்கான லிமிட் என்ன, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமா ஆடிட் கமிட்டி ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ தான் லிமிட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆம்னிபஸ் அப்ரூவல் அப்படிங்கிறத கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த கொஸ்டினை நான் முடிச்சிருக்கேன். ஸோ இங்கே அவங்க ஆன்சரில் கொடுத்துருக்கிற அதே மாதிரி அப்படியே எக்ஸாக்டாக அங்கே இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த மீனிங் கொடுக்குற மாதிரியான ஆன்சர் நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 4 மார்க்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கல, ஏன்னா சஜஸ்ட் ஆன்சரில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணி நான் எழுதலை. சில பாயிண்ட்ஸ் இந்த இடத்துலேருந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன், சிலது ஷார்ட் அவுட் பண்ணி அங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல் மார்க்ஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்க. 4 மார்க்ஸ் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 1 இயருக்கு தான் வேலிடாக இருக்குது, அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் அப்ரூவல் இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மென்ஷன் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஆனாலும் இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணி எழுதியிருக்கேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. சில பாயிண்ட்ஸை நான் அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன், சிலது இந்த பாயிண்ட்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி நான் அந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறதுனால மார்க்ஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு 4 மார்க்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2A அண்ட் 2B ரெண்டும் டோட்டல் பண்ணால் டோட்டலாக 6 மார்க்ஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 8A அட்டன் பண்ணியிருக்கேன். 8Aக்கான கொஸ்டின், பெர்மிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பை ரெசிடென்ட்ஸ் அவுட் சைட் இந்தியா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சோ அதை வச்சு தான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஓரளவுக்கு எனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சோ அதை வச்சு எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கு ஓரளவு ரெலவெண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால 2 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சஜஸ்டட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல நான் ரொம்பவே சின்னதாக தான் எழுதியிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் கூட எழுதியிருக்க மாட்டேன். அதுவுமே ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி தான் எழுதியிருக்கேன். அதனால் அதுக்கு ஓரளவுக்கு ஒரு 2 மார்க்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 8B. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் 7 மார்க்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வேணுமோ எல்லா பாயிண்ட்ஸுமே மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். சஜஸ்டட் ஆன்சரோடையும் இதை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஸோ ஸ்டார்டிங்கில் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதியிருக்கிறது, ரீஷெட்யூலிங் த ஷெட்யூல் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டெப்ட்ஸ் டியூ பை த பாரோயர். இந்த பாயிண்ட் சஜஸ்டட் ஆன்சரில் சி பாயிண்டில் இருக்குது பாருங்கள், ரீஷெட்யூலிங் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டெப்ட்ஸ் பேயபிள் பை த பாரோயர். நெக்ஸ்ட்டு, டேக் பொசஷன் ஆஃப் த செக்யூர்ட் அசட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த டெப்ட்ஸ் ஓவ்ட் பை த பாரோவர் இன்க்ளூடிங் த ரைட் டு பை, செல், ஹோல்ட் அண்ட் டீல் வித் த செக்யூர்ட் அசட்ஸ். அந்த செக்யூரிட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த செக்யூர்ட் அசட்ஸை பொசஷன் எடுத்துட்டு அந்த பொசஷனோட அதோடைய ரைட், அதாவது வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு, அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு, அதோட டீல் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸையும் சேர்த்து பொசஷன் எடுக்கிற அந்த மெஷரையும் அங்கே எடுக்கலாம். இது நான் எழுதியிருக்கிற ஆன்சர். இது சஜஸ்டட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா டேக்கிங் பொசஷன் ஆஃப் செக்யூர்ட் அசட்ஸ். ஸோ சிம்பிளாக ஒரு லைனில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டேக் ஓவர் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி ஆஃப் த பாரோவர் by providing alteration in the memorandum or articles. ஸோ அந்த பாரோயரோட கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணுறது. ஸோ அந்த பாயிண்ட்டை சஜஸ்டட் ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் த பாரோவர் பை சேஞ்ச் இன் ஆர் டேக் ஓவர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஃப் த பாரோவர். நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் பார்க்கலாம், ஆல்டரிங் த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாரோவர்ஸ் கம்பெனி பை அலாட்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் அதர்வைஸ் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதிருக்கு. ஸோ நான் இங்கே ஆல்டரிங் த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்ததை இந்த இடத்துல வேறு வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது டெப்டை வந்து ஷேர்ஸாக மாற்றுறது. ஸோ டெப்டை ஷேராக மாற்றுறது அப்படிங்கும்போது நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தானே. ஸோ அந்த வேர்ட்ஸ் தான் நான் அங்கே கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது கன்வர்ஷன் ஆஃப் எனி போர்ஷன் ஆஃப் டெப்ட் இன்டு ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே பாயிண்ட்டை இங்கே நான் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட் ஆஃப் டியூஸ் பேயபிள் பை த பாரோவர்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டை நான் இந்த இடத்துல டைரக்ஷன் டு த பாரோவர் டு ரீபே த டெப்ஸ் டியூ. நீங்கள் பாரோவர்கிட்ட நீங்கள் டெப்ஸை ரீபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள டைரக்ட் பண்ணுறது. ஸோ அதே பாயிண்ட்டை நான் இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்கேன். இங்கே ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு அந்த வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நான் சேம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ வேறு வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஆன்சர் அப்படிங்கிறது அங்கே கரெக்டாக இருக்கும்போது ஃபுல் மார்க்ஸ் அந்த இடத்துல கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே அவங்க கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3B. இந்த கொஸ்டின் வந்து நான் மேலே ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணியிருந்தேன்ல, அந்த கொஸ்டினை லாஸ்ட்டாக அந்த இடத்துல நான் கொண்டு வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கான கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டினில் செக்ஷன் 135க்கான ப்ரொவிஷன்ஸை ப்ரீஃபாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமாக மினிமம் கான்ட்ரிபியூஷன் என்ன சிஎஸ்ஆருக்கு அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் கொடுத்துருக்கிற ஆன்சரை ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோவாக ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். ஒரு லிஸ்டட் கம்பெனியோ இல்லை ப்ரெஸ்கிரைப்டு கம்பெனியோ அவங்க வந்து ஒரு சிஎஸ்ஆர் கமிட்டி அப்படிங்கிறத கான்ஸ்டியூட் பண்ணணும். அந்த சிஎஸ்ஆர் கமிட்டியில் 3 டைரக்டர்ஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் 1 இண்டிபெண்ட் டைரக்டரும் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே முதல்ல இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ப்ரெஸ்கிரைப்டு கம்பெனிஸ்னால் என்ன அப்படிங்கிறத இங்கே நான் மென்ஷன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நெட்வொர்த் அப்படிங்கிறது 500 crore, இந்த டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது 1000 crore வரணும். நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 5 கரெக்டு தான். பட் இந்த ரெண்டுக்கும் 500 and 1000 வர வேண்டிய இடத்துல 100 and 200 அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய லிமிட்ஸ்லாம் நிறைய படிச்சுட்டு போயிருப்போம். ஸோ அந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறப்போ நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதிடுவோம். ஆனால் முக்கியமாக இந்த சஜஸ்டட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க கேட்ட கொஸ்டினே மினிமம் கான்ட்ரிபியூஷன் பற்றி தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயர்லேயும் அட்லீஸ்ட் 2% ஆஃப் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. இங்கே எந்த இடத்துலையுமே அவங்க அந்த லிமிட்ஸை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் இந்த இடத்துல நானாக இந்த இடத்துல லிமிட்டை தப்பாக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மார்க்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்காக தான் நம்ம வந்து செக்ஷன் நம்பரோ இல்லை இந்த மாதிரி லிமிட்ஸோ இது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எழுதாமல் கூட இருக்கலாம். ஏன்னா ப்ரெஸ்கிரைப்டு லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கூட நான் அந்த இடத்துல எழுதியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நான் தப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல அது ராங் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகி அதுக்கான மார்க்ஸை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம், இந்த மாதிரி லிமிட்ஸோ இல்லை செக்ஷன் நம்பரோ இது கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் எழுதினா போதும், மற்றபடி இது எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இங்கே நான் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மினிமம் கான்ட்ரிபியூஷன் தான் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 2% ஆஃப் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத நான் இங்கே எழுதியிருந்தாலும் இந்த இடத்துல நான் இதை எழுதாமல் கூட விட்டுருக்கலாம். ஆனால் நான் அப்போ இந்த இடத்துல மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. லிமிட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா ப்ரெஸ்கிரைப்டு லிமிட்ஸ்னு போடுங்க. அவங்க கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக அந்த லிமிட்ஸ்லாம் எழுதுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எழுதி தான் ஆகணும். மற்றபடி நீங்களாக எழுதுறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட லோக்கல் ஏரியாவுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சிஎஸ்ஆர் எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம். ஸோ அதே பாயிண்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, லோக்கல் ஏரியாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு ஒருவேளை அந்த அமௌண்ட் அன்ஸ்பென்ட்டாக இருந்தால் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும் போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் அலாங் வித் ரீசன் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஸோ அதே பாயிண்ட்டை ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கம்பெனி ஃபெயில்ஸ் டு ஸ்பெண்ட் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும் போர்டு அதோட ரிப்போர்ட்டில். ஸோ அதே பாயிண்ட் தான் நாங்கள் எழுதியிருக்கேன். ஸோ அது ரைட்டு தான். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 2 பாயிண்ட்ஸும் சஜஸ்டட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இடத்துல கொடுக்கல. இந்த இடத்துல அதுக்கு பதிலாக அவங்க வேற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பாயிண்ட் தான். அதுக்கான மார்க்ஸ் அப்படிங்கிறது இங்கே டோட்டலாக 3 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணதுக்காக மட்டும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் இந்த லிமிட்ஸையும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு 3 மார்க்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு 4 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம லா பேப்பருக்கான ஆர்டிஐ பேப்பர் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ டோட்டலாக லா பேப்பரில் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 67. இது வரைக்கும் நான் காமிச்ச ஆன்சர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது 7 மார்க்குக்கான கொஸ்டின் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய பேஜஸ் எழுதணும், நிறைய பெரிய ஆன்சராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பண்ணல. அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு என்ன ரெலவெண்ட்டான ஆன்சரோ அதை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த கொஸ்டினுமே எனக்கு 1 பேஜை தாண்டி கூட போகலை. இருந்தாலும் அதில் ஃபுல் மார்க்ஸ் கிடைச்ச கொஸ்டினும் இருக்குது,
சில இதில் 6 மார்க்ஸ் கிடைச்ச கொஸ்டினும் இருக்குது. சில இடங்களில் சஜஸ்டட் ஆன்சரோட மேட்ச் ஆகாதப்போ அதுக்கு ஜஸ்ட் 2 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினும் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தியரி பேப்பர் அப்படிங்கும்போது அந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தான் செக் பண்ணுவாங்க. ஆன்சர் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இங்கே இஷ்யூவே கிடையாது. என்ன ஆன்சர் தேவையோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க, தியரி பேப்பராக இருந்தாலும். இங்கே எனக்கு எங்கெல்லாம் மார்க் குறைஞ்சிருக்கோ அங்கே எல்லாத்துக்கும் எதுக்காக குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற ரீசனோட தான் நான் சொல்லிகிட்டே வந்தேன். ஸோ பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சஜஸ்டட் ஆன்சரோட கம்பேர் பண்ணி தான் பார்த்துட்டே வந்தோம். சில இடங்களில் சஜஸ்டட் ஆன்சர் ஒன்று இருந்து நான் வேறு ஆன்சர் எழுதியிருந்தாலும் அது அந்த கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டான ஆன்சராக இருக்கிறப்போ ஒரு 1 or 2 மார்க்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஸ்ட்ரிக்டான வேல்யூவேஷனாக தான் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே வரல. கரெக்டாக என்ன எழுதியிருக்கோமோ அதுக்கு என்ன மார்க்ஸ் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டே தான் வந்திருக்காங்க. அதோட முக்கியமாக அந்த லிமிட் அண்ட் செக்ஷன் நம்பர் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ண பாருங்கள். அப்படி ஒரு வேளை கரெக்டாக தெரியல அப்படிங்கிறப்போ இந்த ப்ரிஸ்கிரைப்டு லிமிட்ஸ் இல்லைன்னா இந்த ரெலவெண்ட் செக்ஷனில் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதினா போதும். அதுக்காக நீங்கள் தப்பான செக்ஷனோ இல்லைன்னா தப்பான லிமிட்ஸோ மென்ஷன் பண்ணிடாதீங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. லா பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேப்பர் 14 SFMக்கான RTI காப்பி. லா பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி ஓரியன்ட் பேப்பராகவே இருந்ததுனால எந்தெந்த இடத்துல கீ பாயிண்ட்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சஜஸ்டட் ஆன்சரோட கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துட்டே வந்தோம். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல நான் எந்த பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன், எதனால மார்க்ஸ் அங்கே கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிகிட்டே வந்தேன். ஆனால் இப்போ பார்க்க போகிற பேப்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சம் ரிலேட்டடான பேப்பராக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சம்முக்குமே எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டெப் மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சில இடங்களில் ஃபைனல் ஆன்சர் தப்பாக வந்தப்போ நமக்கு எந்த ஸ்டெப் வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருப்போமோ அது வரைக்குமான ஸ்டெப் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே சமயம் சில இடத்துல நமக்கு ஃபைனல் ஆன்சர் ரைட்டாக வந்திருந்தாலும் ஆன்சர் ப்ரெசன்டேஷனில் சில ஸ்டெப்ஸை நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான மார்க்ஸ் கம்மியாகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் கம்மி பண்ணுவாங்க, எந்த இடத்துலலாம் ஸ்டெப் மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம 1 by 1 எல்லா சம்லேயுமே பார்க்கலாம். ஸோ இது என்னுடைய SFMக்கான RTI காப்பி. இதில் டோட்டல் மார்க்ஸ் அப்டைன்டு பார்த்தீங்கன்னா 72. இதுலேயும் லா பேப்பரில் சொன்ன மாதிரியே தான் MCQவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரீசன் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொஸ்டினுக்கெலாம் நான் ரீசன் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ரைட் ஆன்சர் என்னவோ அதை மட்டும் எழுதியிருக்கேன். அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்குமே நான் எந்த ரீசனும் மென்ஷன் பண்ணலை. ஸோ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை நான் ராங்காக எழுதியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். முதல்ல கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 10. ஸோ 2 கொஸ்டின் ராங்காக எழுதியிருக்கேன். அப்போ டோட்டலாக 15ல் 13 ரைட். அப்போ 13க்கு 13 × 2 26 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அந்த மாதிரி அந்த 2 கொஸ்டினுக்கு ரீசன் மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறதுக்காக எந்த மார்க்ஸும் அவங்க ரெடியூஸ் பண்ணல. எந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் ரைட்டோ அதுக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் எழுதியிருந்தாலும் எழுதலைனாலும் அந்த மார்க்ஸை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க கேட்காத வரைக்கும் நீங்கள் ரீசன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இங்கே நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிற கொஸ்டின் 3A. 3Aக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதில் ஒரு கம்பெனி 3 மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்ஸை பண்ண போகிறாங்க. ப்ராஜெக்ட் XYZ. இந்த 3 ப்ராஜெக்ட்டுக்குமே இந்த மாதிரி 3 அவுட்கம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த 3 அவுட்கம்க்கும் எவ்வளோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த 3 அவுட்கமில் என்ன நெட் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத டேபிளாக கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து எந்த ப்ராஜெக்டை அண்டர்டேக் பண்ணலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட சஜஷன் கேட்டிருக்காங்க. அதோட மினிமேக்ஸ் ரெக்ரெட் ரூலை பேஸ் பண்ணி எது ப்ராஃபிட்டபிள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான சஜஸ்டட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் வேல்யூவை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்சர் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. XYZ 3க்குமான எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டேபிள் போட்டு எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஒன்றுக்கும் தனித்தனியாக இங்கே கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு டோட்டலாக 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு 2 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கரெக்டாக பண்ணியிருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கேட்டது எதை நம்ம அண்டர்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மேலே கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூவை பேஸ் பண்ணியே நமக்கு வந்து எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 86,000 இதில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம அண்டர்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டியூட் ஆன்சர்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் Z ஷுட் பி அண்டர்டேக்கன். அதுக்கான ரீசன் அவங்க வந்து இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் Z வந்து
ப்ராஜெக்ட் எக்ஸ் அண்ட் ஒய்யை விட பெட்டர், ஏன்னா அதோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. வித் அந்த நம்பர் எதுவோ அந்த ஆன்சரோடய சேர்த்து கொடுத்துருக்காங்க. பட் நான் அந்த அளவுக்குலாம் இங்கே எழுதலை. ப்ராஜெக்ட் இசட் எடுக்கணும், ஏன்னா அதுக்கான எக்ஸ்பெக்டட் வேல்யூ அதிகம் அப்படிங்கிறத மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் கடைசியாக அவங்க கேட்டிருந்தது மினிமேக்ஸ் ரெக்ரெட் ரூலை பேஸ் பண்ணி எதை வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ப்ராஜெக்ட்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல நான் தப்பாக பண்ணிவிட்டு எனக்கு ஸ்பேஸ் பத்தாததுனால இந்த இடத்துக்குள்ளே எவ்வளோ முடியுமோ ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அன்அவாய்டபுளாக இருக்கிறப்போ நமக்கு வேறு வழி இல்லை, இந்த மாதிரி நீட்டான ப்ரெசன்டேஷன் இல்லை அப்படின்னாலும் ரைட் ஆன்சர் வரும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணுங்கிறதுனால நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீட் ப்ரெசன்டேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மினிமேக்ஸ் ரெக்ரெட் ரூலை பேஸ் பண்ணி இந்த டேபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேபிளில் ஒவ்வொரு ரோக்குமே 1 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 மார்க்ஸ் இந்த டேபிளுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. அதோட ஃபைனல் ஆன்சர் இது, இந்த ஆன்சரை பேஸ் பண்ணி எது பெட்டர் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எங்கெல்லாம் ஸ்டெப் மார்க் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறதுனால டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் 7 மார்க்ஸ் இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு 2 மார்க்ஸும், செகண்ட் சப்டிவிஷனுக்கு 1 மார்க்கும், தேர்ட் சப்டிவிஷனுக்கு டோட்டலாக 4 மார்க்ஸும் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த தேர்ட் சப்டிவிஷன்லையுமே இந்த டேபிளுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரோக்கும் பேஸ் பண்ணி. ஸோ அவங்க எங்கெல்லாம் மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்களோ எல்லா ஸ்டெப்பும் நம்ம இங்கே எழுதி காமிச்சதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதே இது நீங்கள் சஜஸ்டட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ராஜெக்ட் இசட் வந்து நம்ம சூஸ் பண்ணணும், மினிமேக்ஸ் ரெக்ரெட் ரூலை பேஸ் பண்ணி நம்ம இசட் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஆன்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கான ஸ்டெப் மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருந்தால் தான் அதுக்கான மார்க்ஸ் கொடுத்துட்டே வருவாங்க. ஸோ அங்கே சஜஸ்டட் ஆன்சர் படி அவங்க கொடுத்துருக்கிறது இந்த ஒரு லைன் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் நம்ம எழுதும்போது நமக்கு ஜஸ்ட் 1 மார்க் தான் கிடைக்கும். பட் இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக கொடுக்கும்போது தான் நமக்கு இந்த தேர்ட் சப்டிவிஷனுக்கான டோட்டல் 4 மார்க்ஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 3B. இதுக்கான கொஸ்டின் க்ரோத் ரேட்டு ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு 18% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு 12% அது ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6% ஃபார் எவர், இனிமேல் ஃபுல்லாக 6%ல் க்ரோத் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து லாஸ்ட் இயரோட டிவிடெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஈக்விட்டி ஷேருடைய வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது 3 ஸ்டெப் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான இன்ஸ்டியூட் சஜஸ்டட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 லைன் ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. 40.32 தான் ஆன்சர். அவங்க சொன்ன மாதிரியே த்ரீ ஸ்டெப் ப்ரொசீஜரில் தான் இந்த ஆன்சர் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கான க்ரோத் ரேட்டை பேஸ் பண்ணி இங்கே ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கான வேல்யூ ஆஃப் ஷேர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கும், அதுக்கப்புறமா ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. அடுத்த ஸ்டெப்பில் அதுக்கடுத்து 4 இயர்ஸ்க்கான க்ரோத் ரேட்டை பேஸ் பண்ணி அடுத்த 4 இயர்ஸ்க்கான வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டெப்புக்கான மார்க் மாதிரியே இங்கேயுமே இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க் அலாட் பண்ணுறாங்க அண்ட் ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க் அலாட் பண்ணுறாங்க. கடைசியாக பேலன்ஸ் இருக்கிற இயருக்கு இன்ஃபினைட்டாக அதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் அது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் என்ன வருதோ அந்த ஃபைனல் ஆன்சர் எழுதியிருக்கேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் மேட்ச் ஆகிறதுனால 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு 40.37ங்கிறது ஆன்சராக வந்திருக்கு. பட் இங்கே சஜஸ்டட் ஆன்சரில் இருக்கிறது 40.32. பட் அந்த பாயிண்டில் இந்த டெசிமலில் இருக்கிற சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கல, அதுக்கான மார்க்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. பட் என்னதான் ஸ்டெப் மார்க்ஸ்லாம் கொடுத்து ஃபைனல் ஆன்சரும் ரைட்டாக இருக்குது அப்படின்னு மார்க்ஸ் கொடுத்துட்டாலும் டோட்டல் மார்க்ஸ் 7லேருந்து 1 மார்க் லெஸ் பண்ணி 6 அப்படிங்கிற மார்க்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத புக் சம்மோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நம்மளோட ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற ஒரு சம் தான். இதே மாடல் தான். க்ரோத் ரேட் ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் க்ரோத் ரேட் சேஞ்ச் ஆகுது, அதுக்கப்புறம் 6% இன்ஃபினைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க, ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை இதனால மார்க்ஸ் குறைஞ்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த தேர்ட் ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த மாதிரி டீட்டெயிலாக எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த 2 மிஸ்டேக்கில் ஏதோ ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கிறதுனால அங்கே 1 மார்க் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகிருக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேரெக்டாக 6.11 அப்படிங்கிறத போட்டு தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பில் இன்னும் கூடுதலாக அவங்க எதிர்பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஃபார்முலா வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் ஏதாவது எதிர்பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த 3 ரீசனில் தான் ஏதாவது ஒரு ரீசன்னால 1 மார்க் அப்படிங்கிறத குறைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான மார்க்ஸ் 6 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5B. இங்கே 5A அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் எழுதியிருக்கேன். ஏன்னா இங்கே மேலே இருக்கிற கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 5A அப்படின்னு போட்டுட்டு நான் அடிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு மேலே இருக்கிற கொஸ்டினுக்கு பேஜ் பத்தலை. ஏன்னா நான் 5Aக்கு கேப் விட்டுட்டு பின்னாடி போயிருந்ததுனால எனக்கு பேஜ் பத்தலை. ஸோ ஸ்பேஸ் இல்லாததுனால நான் 5A அப்படிங்கிறத லாஸ்ட்டுக்கு கொண்டு போய் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம 5Bக்கான ஆன்சரை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5Bயில் இந்த டேட்டாவெல்லாம் பேஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ பீட்டா ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போர்ட்ஃபோலியோ பீட்டா கண்டுபிடிச்சிருக்கேன் 0.68 அண்ட் சஜஸ்டட் ஆன்சரும் இதே தான், போர்ட்ஃபோலியோ பீட்டா 0.68. ஸோ அதுக்கான மார்க்ஸ் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெசிடியல் வேரியன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க 3 ஷேருக்குமே. ரெசிடியல் வேரியன்ஸ்க்கு டோட்டல் வேரியன்ஸ் மைனஸ் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் போடணும். அப்போ சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெசிடியல் வேரியன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். டோட்டல் வேரியன்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இங்கே டோட்டல் வேரியன்ஸ் கொடுத்துட்டதுனால அதே டேட்டாவை இங்கே போட்டுட்டு அதுலேருந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரெசிடியல் வேரியன்ஸ் கிடச்சிரும். ஸோ சஜஸ்டட் ஆன்சரும் பார்த்தீங்கன்னா சேம் ஆன்சர் தான் வருது. இங்கே வந்து அவங்க 5 டெசிமலோட நிப்பாட்டியிருக்காங்க. நான் ஒரு 6 டெசிமலுக்கு இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டுமே ரைட்டு தான். ஸோ இதுக்கு 0.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க ஷார்ப் இண்டெக்ஸ் மாடல் வச்சு. இதோட ஃபைனல் ஆன்சர் 0.01315. முதல்ல சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் போர்ட்ஃபோலியோக்கான வேரியன்ஸ் கிடச்சிரும். ஸோ இதில் தனித்தனியாக ஸ்டெப் மார்க் அப்படின்னு பிரிச்செல்லாம் அவங்க கொடுக்கல. டோட்டலாக 2 மார்க்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டெப்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக போர்ட்ஃபோலியோ வேரியன்ஸ் மார்க்கோவிட்ஸ் மாடலை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்குமே அவங்க தனியாக ஸ்டெப் மார்க்ஸ் அப்படின்னு பிரிச்செல்லாம் கொடுக்கல. டோட்டலாக 3 மார்க்ஸ் அப்படிங்கிறத அப்படியே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேரியன்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் அப்படிங்கிறத போட்டுட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா அங்கே எழுதியிருக்கேன். அதோட லாஸ்ட்டாக அதுக்கான ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். இதோட ஃபைனல் ஆன்சர் இந்த சேம் தான் சஜஸ்டட் ஆன்சரில். ஸோ இதுக்கான மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டல் மார்க்ஸ் 7க்கு 6.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் எழுதலைங்கிறதுனால ஒரு 0.5 குறைச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பாயிண்ட்டில் நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்கிறதுனால 0.5 அப்படின்னு கொடுத்துட்டு ஆக்சுவலாக அது 1 மார்க்காக இருந்து ஒரு வேளை 0.5 கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரில. ஸோ இந்த 2 மிஸ்டேக்கில் ஏதோ ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு 0.5 மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு 6.5 மார்க்ஸ் இந்த கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6A. இதுக்கான கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 5 ஷேர் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், பீட்டா எல்லாமே கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு பீட்டா கால்குலேட் பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு ஃபர்ஸ்ட்டு வெயிட் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து பீட்டா. ஸோ டோட்டல் பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேபிளுக்கு 1 மார்க்கும் ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு டோட்டலாக 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு தியரிட்டிக்கல் வேல்யூ பார்க்குறப்போ இந்த e⁻RTயோட வேல்யூ தப்பாக இங்கே கோட் பண்ணியிருக்கேன். அதனால இங்கே மார்க்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இங்கே RF அப்படிங்கிறது நான் கரெக்டாக போட்டிருக்கிறதுனால அதுக்கு ஒரு 0.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் RFக்கான கால்குலேஷன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக காமிக்கல. ஸோ ஜஸ்ட் 0.5 மார்க்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே நம்ம கொஸ்டினில் நம்ம என்ன பார்த்தோம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10.5% கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து RF அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி 9.98ன்னு கொண்டு வந்திருக்கேன். பட் அதுக்கான டீட்டெயில் ஒர்க்கிங்ஸ் நான் காமிக்காததுனால ஜஸ்ட் இதுக்கான ஆன்சருக்கான மார்க்ஸ் மட்டும் 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ தப்பானதுனால இங்கே 5998 வந்திருக்கு. பட் சஜஸ்டட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் 5994.28. ஸோ அது தப்பாக இருக்கிறதுனால மார்க்ஸ் வரல. நெக்ஸ்ட் கொஸ்டினில் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் எவ்வளோ எடுத்தால் அவங்களுக்கு ஃபுல் ஹெட்ஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரண்ட் வேல்யூ ஆஃப் நிஃப்டி கொடுத்துட்டாங்க. ட்ரேட் லாட்டோட மினிமம் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே நான் ஆன்சர் போட்டிருக்கேன். பட் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து எனக்கு என்ன வேல்யூ வந்துச்சோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆன்சர் வந்து வேறு ஆன்சர் வந்ததுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்சர் சேஞ்ச் ஆகலை எனக்கு. ஏன்னா ஸ்லைட்டாக ஒரு 4 நம்பர் தான் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு ஆன்சருக்கும் என்னோட ஆன்சருக்கும். அதனால இந்த ஆன்சரில் நான் அதை அப்ளை பண்ணுறப்போ எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வரல. 13 or 14 கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஆன்சர் ரைட்டாக வந்திருக்கு. அதனால அதுக்கு 1 மார்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 4th கொஸ்டினை பொறுத்த வரைக்குமே அதே தான்.
அவங்களோட போர்ட்ஃபோலியோட பீட்டாவை 0.6 அப்படின்னு சொல்லி ரெடியூஸ் பண்ணணும்னா எத்தனை கான்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இங்கேயுமே இந்த நிஃப்டியோட வேல்யூவை எனக்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். பட் ஆன்சருக்கும் என்னுடைய ஆன்சருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் டிஃபர் ஆகலை. 4 கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக 5.5 மார்க்ஸ் 7க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 6B. இந்த கொஸ்டின் பைனாமியல் மாடல் வச்சு கேட்டிருக்காங்க. டெல்டா மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 மந்த் கால் ஆப்ஷனுக்கான வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நான் ஆன்சரில் டெல்டா மெத்தடை அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுக்கப்புறமும் நான் டெல்டா மெத்தட் யூஸ் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இங்கே இருக்கிற டோட்டல் ஸ்டெப் மார்க்ஸுமே மிஸ் ஆயிருக்கு. பட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் ஓரளவுக்கு சிமிலராக வரும் அப்படிங்கிறதுனால 50.54 எனக்கு வந்திருக்கு. சஜஸ்டட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 50.36. ஸோ கிட்டத்தட்ட ஆன்சர் வந்துட்டதுனால இந்த ஆன்சர் மெயின் ஆன்சருக்கான 1 மார்க் மட்டும்தான் இங்கே கிடச்சிருக்கு. மற்றபடி ஸ்டெப் மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொஸ்டின்லேயே பர்டிகுலராக அவங்க கேட்டதுக்கப்புறமும் நம்ம அதை பண்ணாமல் இருந்தோம்னா அது நம்மளோட மிஸ்டேக் தான். ஸோ கொஸ்டினில் ஒவ்வொரு வேர்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அவங்க ப்ராக்கெட்டில் டெல்டா மெத்தட் அப்படிங்கிறத கொடுத்ததை நான் பார்க்காம இந்த இடத்துல ஆன்சர் பண்ணிட்டதுனால எனக்கு டோட்டல் ஸ்டெப் மார்க்கே இங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 1 மார்க் தான் கிடச்சிருக்கு நான் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியும். ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். புட் ஆப்ஷனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத புட் கால் பேரிட்டி வச்சு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் எனக்கு கரெக்டாக வந்துட்டதுனால புட் கால் பேரிட்டியும் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ 1 மார்க் இதுக்கு கொடுத்துட்டாங்க. பட் அந்த பாயிண்ட் டெசிமலில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. இங்கே 12.77 அப்படின்னா எனக்கு 12.95 வந்திருக்கு. பட் அதெல்லாம் பெருசாக அவங்க கன்சிடர் பண்ணல. ஆன்சர் ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஆப்ஷனும் ஸ்டாக் ப்ரைஸும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நான் கண்டுபிடிச்சிருக்கிறது நெட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் கால் இங்கே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் புட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். பட் இந்த இடத்துல நான் கொஸ்டினை சரியாக ரீட் பண்ணாததுனால ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதையே மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் கொஸ்டினில் ஒவ்வொரு வேர்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்டெப் மார்க்லேருந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டினே நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் மிஸ் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஸ்டினில் எந்த ஒரு வேர்டையுமே மிஸ் பண்ணிடாமல் பொறுமையாக ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் 54 எனக்கு இங்கே வந்திருக்கிறதுனால அதுக்கு ஒரு 1 மார்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ அதுக்கான மார்க்ஸ் இங்கே இல்லை. ஸோ டோட்டலாக 3 மார்க்ஸ் தான் கிடச்சிருக்கு. நான் கொஸ்டினில் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணாமல் விட்டதுனால எனக்கு இந்த இடத்துல ஸ்டெப் மார்க்கும் மிஸ் ஆயிருக்கு. அதோட ஸ்டாக் ப்ரைஸ் கண்டுபிடிக்காததுனால அதுக்கான மார்க்ஸுமே மிஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக 3 மார்க்ஸ் மட்டும் எனக்கு இந்த கொஸ்டினில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 7A. இந்த கொஸ்டினில் ஒரு ₹600 பில்லியன் வந்து அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 600 மில்லியன் அப்படிங்கிறது அடுத்த 6 மந்த்ஸில் தான் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது வரைக்கும் அதை வெறும் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக அதை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஒன்று யூகேல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், இன்னொன்று யூரோப்பில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இது ரெண்டுக்கும் அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூட்டபிள் ஆப்ஷனை சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் நம்ம வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும்னு சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வில் பி ரெக்வயர்ட் ஆஃப்டர் 6 months டைம். ஸோ 600 பில்லியன் அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாலும் அதில் பாதி தான் வந்து அவங்களுக்கு 6 months வரைக்கும் தேவைப்படலை. ஸோ அப்போ 600ல் பாதி அப்படின்னு சொன்னோம்னா 300 தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ அதை தான் இங்கே ஃபர்ஸ்ட்டு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 300 பில்லியன் இதை தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதை ஸ்டெப் மார்க் அப்படிங்கிறது தனித்தனியாக அவங்க பிரித்து கொடுக்கல. ஸ்டெப் மார்க் அப்படிங்கிறது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் 1க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து அதுக்கு ஒரு 3 மார்க்கும், செகண்ட் ஆப்ஷனுக்கு செகண்ட் ஸ்டெப் அடுத்து அதுக்கு 3 மார்க்கும், ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு 1 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எல்லா ஸ்டெப்புமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதோட ஃபைனல் ஆன்சர் 302.39 பில்லியன் வந்திருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் ரைட்டு. ஸோ இதுக்கு ஃபுல் மார்க் 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன் 2க்கும் 311.7 பில்லியன் வந்திருக்கு. ஃபைனல் ஆன்சர் ரைட்டு. ஸோ அதுக்குமே ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக 3 கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக கன்க்ளூஷன் சொல்கிறப்ப எது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூரோப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டேன். அதோட யூரோப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ட்ரெஷரி பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ
அது ரிஸ்க் டேர்ம்ஸ்லேயும் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ இங்கேயுமே என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷனுடைய டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது ஹையராக இருக்குது. அதோட இந்த ட்ரெஷரி பில் அப்படிங்கிறதுனால ரிஸ்க் ஃப்ரீ. அதனால இந்த ஆப்ஷன் சஜஸ்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே ஆன்சர் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம். அதனால டோட்டல் 7 மார்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் இந்த ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் அப்படிங்கிற வேர்டு சின்னதாக தான் இருக்குது. பட் அதை மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டோட்டல் கொஸ்டினுமே ராங்காக இருக்கும். இங்கே நம்ம எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக போட்டதுனால ஃபைனல் ஆன்சரும் கரெக்டாக இருக்கிறதுனால எங்கேயுமே மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் 7 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7B. இந்த கொஸ்டினில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொடுத்துட்டாங்க, கரன்சி ஃபியூச்சருக்கான ரேட் கொடுத்துட்டாங்க. கரன்சி ஃபியூச்சர் பண்ணும்போது நமக்கு இனிஷியல் மார்ஜின் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதோட August 1, 2023 இருக்கிற ஸ்பாட் ரேட் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு இருக்கிற கரன்சி ஃபியூச்சர் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இது மூணில் எது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் எடுக்கலாமா, கரன்சி ஃபியூச்சர் எடுக்கலாமா, இல்லை ஹெட்ஜ் பண்ணாமல் விட்டுலாமா அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சஜஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தோம்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். ஸோ இங்கே மே மந்த் ஃபார்வர்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 3 மந்த் ஃபார்வர்ட் ரேட்டை யூஸ் பண்ணி 3 மந்த் கழித்து நமக்கு எவ்வளோ ரெசிப்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ஃபைனல் ஆன்சர் ரைட் அப்படிங்கிறதுனால இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற சப்டிவிஷனுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. சஜஸ்டட் ஆன்சருமே சேம் தான். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி இனிஷியல் மார்ஜின் எவ்வளோ பே பண்ணணும்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஸ்டெப்பு கரெக்டு. ஸோ இது வரைக்கும் 1 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து தப்பாக இருக்கிறதுனால அதுக்கு மார்க்ஸ் கொடுக்கல. ஸோ ஆன்சருமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வேறு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இது வந்து ராங் அப்படிங்கிறதுனால எது வரைக்கும் கரெக்டோ அதுக்கான ஸ்டெப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷன் நோ ஹெட்ஜ். ஸோ ஹெட்ஜ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கும்போது August 1 என்ன ஸ்பாட் ரேட் இருக்கோ அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி ரெசிப்ட் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் பார்த்தோம்னா இந்த அமௌண்ட் வருது. இது சஜஸ்டட் ஆன்சரும் இதுவும் சேம் தான். ஸோ இது மூணையும் பேஸ் பண்ணி எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஆன்சர் சொல்லணும். ஸோ இங்கே வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்குமே இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபார்வர்ட் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபார்வர்ட் அப்படிங்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்டெப்புக்கு அதாவது ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கரன்சி ஃபியூச்சரில் மட்டும் நான் சில ஸ்டெப்ஸ் தப்பாக பண்ணியிருக்கிறதுனால அதில் ஒரு 2 மார்க்ஸ் மட்டும் குறைச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே கரன்சி ஃபியூச்சரில் எது வரைக்கும் கரெக்டாக எழுதியிருக்கேனோ அதுக்கு எவ்வளோ ஸ்டெப் மார்க்ஸ் கொடுக்க முடியுமோ அதையும் கொடுக்க தான் செஞ்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இனிஷியல் மார்ஜின் வரைக்கும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4A. இதில் கன்வர்ஷன் பேரிட்டி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் டவுன் சைட் ரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அதோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கன்வர்ஷனில் எவ்வளோ ஷேர்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பாண்டை கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ ஷேர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு இங்கே கொடுத்துருக்கேன். கரண்ட் வேல்யூ ஆஃப் பாண்ட் பை கன்வர்ஷன் பேரிட்டி ப்ரைஸ். ஸோ 20 ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ சஜஸ்டட் ஆன்சரும் அதே தான் 20. ஸோ இங்கே 20 ஷேர்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த ஸ்டெப்புக்கான மார்க் 2 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், ஷேருடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸ் ₹48 அப்படின்னு சொல்லி வருது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹48 பெர் ஷேர் அப்படிங்கிற வேர்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஸ்ட்ரைட் வேல்யூ ஆஃப் பாண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே இங்கே வந்து ஃபார்முலா மென்ஷன் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணி ஸ்ட்ரைட் வேல்யூ ஆஃப் பாண்ட் எவ்வளோங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கான ஆன்சரும் சஜஸ்டட் ஆன்சரோட மேட்ச் ஆகுது. பட் இந்த இடத்துல பெர் பாண்ட் அப்படிங்கிற வேர்டையும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன தான் ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக வந்திருந்தாலும் இங்கே 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் ஒருவேளை இப்படி இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ₹48 அப்படின்னு வெறும் மென்ஷன் பண்ணுறதோட ஒரு ஷேருக்கு ₹48 அப்படிங்கிறத ₹48 பெர் ஷேர் அப்படின்னு நம்ம போட்டிருந்தா ஒருவேளை அந்த ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஆன்சர்லாம் ரைட்டாக இருக்கும்போது மார்க்ஸ் குறையுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ரீசன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது
ஃபுல்லாக பர்ஃபெக்டாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே மேலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 20 ஷேர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்கேன். பட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது ஜஸ்ட் ₹48ன்னு எழுதியிருக்கேன். பெர் ஷேர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக நான் இன்னும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இதுதான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வேறு ஏதாவது நான் ஸ்டெப் மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் கொஸ்டின் 4B. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் பண்ண கல்குலேஷன்லாம் ஓரளவு கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் தான் கரெக்டாக பண்ணியிருக்கேங்கிறதுனால இதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் எல்லாம் தப்பு அப்படிங்கிறதுனால அதுக்கு மார்க்ஸ் கொடுக்கல. பட் எது வரைக்கும் நான் ரைட்டாக பண்ணியிருக்கேனோ அதுக்கான ஸ்டெப் மார்க்ஸ் எவ்வளவோ அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5A. இந்த கொஸ்டினில் எங்கேயுமே ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கல. ஸோ நில் அப்படின்னு போட்டாங்க. ஸோ லாஸ்ட்டில் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ராங் தான். ஸோ இதுக்கு மார்க்ஸ் போடலை. ஸோ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72. ஸோ இந்த ஆன்சர் காப்பி ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கெல்லாம் ஸ்டெப் மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபைனல் ஆன்சர் தப்பாக இருந்தாலும் ஸ்டெப் மார்க் எங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட சில இடத்துல ஃபைனல் ஆன்சரே கரெக்டாக இருந்தாலும் ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க் குறைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதோட முக்கியமாக ஒரு சம்மை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கிற மிஸ்டேக்ஸே நிறைய இடத்துல நான் காமிச்சேன். ஸோ கொஸ்டினை நான் ரீட் பண்ணாததுனால எனக்கு நிறைய மார்க்ஸ் மிஸ் ஆகியிருந்தது. ஸோ கூட ஒரு 1 or 2 minutes ஆனாலும் பொறுமையாக கொஸ்டினை ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் ஆன்சர் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும். SFMRT காப்பி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேப்பர் 15 டைரக்ட் டேக்ஸ். இதில் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61. இதுலேயும் நம்ம முன்னாடி 2 பேப்பருக்கு சொன்ன மாதிரியே தான் MCQக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது. எழுதியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இங்கே மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. எழுதாத இடத்துலையுமே 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொஸ்டினுக்கெலாம் நான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல, இருந்தாலும் 2 மார்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்குமே நான் ரீசன் எழுதலை, இதுக்குமே 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ரீசன் ஸ்பெசிஃபிக்காக கேட்காத வரைக்கும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. இந்த கொஸ்டினில் நெட் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஐட்டம்ஸ் டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கிரெடிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதோட மற்ற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஸ் பர் நார்மல் ப்ரொவிஷன்ஸும் 115 JB படி புக் ப்ராஃபிட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஒவ்வொரு இப்போ மேலே பார்த்தோம்ல, இதில் ஒவ்வொரு ஐட்டமையும் நம்ம எடுத்து ட்ரீட் பண்ணும்போது அதுக்கான ரீசன்ஸை சின்னதாக ப்ரீஃபாக கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் ஆன்சரோட மேட்ச் ஆகலை, அதனால் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி போட்டிருக்கிற மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ரைட்டாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் டிக் பண்ணியிருக்காங்க. பட் 1 மார்க் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே இது கீழே மைனஸில் போட்டிருக்கிற ஐட்டமில் ஒரு 2 இடத்துல ஸ்டெப் மார்க் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ், அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் 2 மைனஸ் பண்ணதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பார்க்கும்போது இந்த ஆட் பண்ணுற எல்லா ஐட்டமுக்கும் சேர்த்து ஒரு 2 மார்க்ஸும், அதோட லெஸ் பண்ணுற எல்லா ஐட்டமுக்கும் சேர்த்து ஒரு 2 மார்க்ஸும், இங்கே கீழே அன்அப்சர்வ்ட் ப்ராட் ஃபார்வர்ட் லாஸுக்கு 2 மார்க்கும், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்கும் அங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இங்கே ஃபைனல் ஆன்சர் மேட்ச் ஆகலை. அதோட இங்கே மேலே ஆட் பண்ணுற அந்த ஐட்டமில் ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2க்குமா சேர்த்து ஒரு 2 மார்க்ஸ் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 7க்கு 5 மார்க் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே சஜஸ்டட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் 20,05,000 தான் ஆன்சர். பட் எனக்கு இங்கே வந்திருக்கிறது வேறு ஆன்சர் அப்படிங்கிறதுனால இங்கே அதை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. மார்க்ஸும் அந்த இடத்துல கொடுக்கல. நெக்ஸ்ட்டு இதே சம்மில் புக் ப்ராஃபிட் கேல்குலேஷன். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டெப் மார்க் அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆட் ஐட்டம் எல்லாமே ரைட்டு தான். ஸோ இதுக்கு இந்த இடத்துல ஸ்டெப் மார்க் எதுவுமே இல்லை. அதே சமயம் லெஸ்ஸன் போட்டிருக்கிற இதில் ஒவ்வொரு ஐட்டமுக்குமே 1 மார்க் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. அதில் லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் ராங்காக வந்திருக்கிறதுனால அதை ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் ராங்காக வந்ததுக்கான ரீசன் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால ஃபைனல் ஆன்சர் ராங்காக வந்திருக்கு. பட் இங்கே பண்ணது இந்த ஒரு மிஸ்டேக் தான், அதோட ஃபைனல் ஆன்சர் இதனால ராங்காக வந்திருக்கு. பட் இங்கே டோட்டலாக அவங்க கொடுத்துருக்கிற மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை இங்கே இந்த ரீசன்லாம் இன்னும் ப்ரீஃபாக மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்த்தாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. அதோட ஸ்டெப் மார்க்ஸுமே எங்கெங்கே அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல.
ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆன்சர் ராங்க, அதோட ஒரு ஸ்டெப்பு தப்பு. இதுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஒரு 5 மார்க்ஸ், இங்கே ஒரு 3 மார்க்ஸ், டோட்டலாக சேர்த்தா 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க 14க்கு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3A. இதுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் பிளானிங்கா, டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டா, டேக்ஸ் எவேஷனா அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க இந்த கீழே இருக்கிற 7 கேசஸ்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இன்கம் டேக்ஸ் ரிட்டனை டியூ டேட்டுக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணுறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் மேனேஜ்மெண்ட். பட் இங்கே நான் டேக்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு மார்க்ஸ் 0 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், செட்டிங் அப் ஆஃப் அ வேர் ஹவுஸ் டு அவைல் டேக்ஸ் பெனிஃபிட் அண்டர் 35AD. இதுக்கான ஆன்சர் டேக்ஸ் பிளானிங். ஸோ ஆக்டோட பெனிஃபிட்டை எடுத்துகிட்டு நம்ம பண்ணுற இந்த விஷயமும் டேக்ஸ் பிளானிங்கில் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் டேக்ஸ் பிளானிங். இது கரெக்டாக இருக்கிறதுனால 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பேமெண்ட் ஆஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் எ பேரண்ட். இதுவுமே டேக்ஸ் பிளானிங் தான். ஸோ டேக்ஸ் பிளானிங் ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்கிறதுனால இதுக்கான மார்க்ஸ் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டு, கலெக்டிங் பேன் டீட்டெயில்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ் அஸ் பர் செக்ஷன் 194C. ஸோ இது டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் நானும் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கான மார்க்ஸ் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி கீழே எழுதியிருக்கேன். பட் கொஸ்டினில் அதை அவங்க கேட்கல பர்டிகுலராக. ஸோ இது எழுதணுங்கிறது அவசியம் கிடையாது. சஜஸ்டட் ஆன்சர்லேயுமே அந்த மாதிரி ரீசன்ஸ் எதுவும் அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட்டு, ரெக்கார்டிங் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் salary payment to J who is not actually employed by the assessee. ஸோ எம்ப்ளாய் பண்ணாதவங்களுக்கு சேலரி பே பண்ணி அப்படின்னு சொல்லி காமிச்சோன்னா அது டேக்ஸ் எவேஷனில் வரும். ஸோ அதுதான் இங்கே சஜஸ்டட் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த கொஸ்டினையே மிஸ் பண்ணிவிட்டு 6 கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ கொஸ்டின் நம்பரையும் சேஞ்ச் பண்ணிட்டேன், அதே சமயத்தில் ஒரு கொஸ்டினையும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவசரத்தில் பண்ணுற இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கால் இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன், அட்வான்ஸ் டேக்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறது அது டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரும். கொஸ்டின் நம்பர் 6க்கான ஆன்சர் இது. ஸோ அந்த ஆன்சரை நான் கொஸ்டின் நம்பர் 5ல் தூக்கி எழுதியிருக்கேன், 5 சுத்தமாக மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரைட்டாக இருந்தாலும் கொஸ்டின் நம்பரையே நான் மாற்றிட்டதுனால எனக்கு இந்த இடத்துல மார்க்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ ஃபாஸ்ட்டாக எழுதணும் அப்படிங்கிற பதட்டத்தில் இந்த ஒரு கொஸ்டினை மிஸ் பண்ணதுனால எனக்கு 1 மார்க் இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எழுதும்போதுமே நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கொஸ்டின் எத்தனை கேட்டிருக்காங்க, நம்ம எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி பாருங்கள். சின்னதாக இந்த இடத்துல நான் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால எனக்கு இந்த இடத்துல மார்க்ஸ் மிஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகிட்டதுனால இந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் ராங் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 3B. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லம்சம் கன்சிடரேஷன் கொடுத்துருப்பாங்க, நெட்ஒர்த் கொடுத்துருக்காங்க, அதோட இதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்லம் சேல், டிமெர்ஜர். ஸோ இது 2ல் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் 2யுமே கம்பேர் பண்ணி சொல்லி ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக என்ன நம்ம எக்ஸ்பிளைன் ஸ்லம் சேலை பற்றியும் டிமெர்ஜரை பற்றியும் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான டேக்ஸ் லயபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி காமிக்கணும். இது டிமெர்ஜராக இருக்கிறப்போ டேக்ஸ் லயபிலிட்டி வராது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக நம்ம ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும். பட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஜென்ரலாக அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதோடு நிறுத்திட்டேன், மற்றபடி இந்த டேக்ஸ் கால்குலேஷன் எதுவுமே பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது ஸ்லம் சேலில் டேக்ஸபிள் ஆகும். அதே இது டிமெர்ஜரில் அது டிரான்ஸ்ஃபர் கிடையாது, அதனால நாட் சப்ஜெக்ட் டு டேக்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஜென்ரலாக எழுதியிருக்கேன். பட் ஸ்லம் சேலாக இருக்கும்போது அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே சேர்த்து கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கணும். பட் என்னதான் இருந்தாலும் ஸ்லம் சேலில் இண்டெக்ஸேஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதோட 10 இயர்ஸ்க்கு மேலே அந்த கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். அதோட டேக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 20% ரேட்டில் டேக்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே நான் டேக்ஸ் கால்குலேட் பண்ணலைனாலும் இந்த ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இங்கே 1 மார்க் அப்படிங்கிற ஸ்டெப் மார்க்ஸ் இங்கே கிடச்சிருக்கு. அடுத்து இந்த இடத்துல டிமெர்ஜருக்கான கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அது தவிர ஸ்லம் சேல் அப்படிங்கும்போது ஒரு லம்சம் கன்சிடரேஷன் அக்ரி பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்லம் சேலில் பண்ணுவாங்க. ஆனால் டிமெர்ஜர் அப்படின்னு வரும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது புக் வேல்யூ பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம ஸ்லம் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அது 36 மந்த்ஸுக்கு மேலே அந்த கம்பெனி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால்
அது லாங் டேர்மாக தான் இருக்கும். அதில் சில அசட்ஸ் நம்ம ஷார்ட் டேர்ம் நேச்சரில் வச்சுருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் டேர்ம் நேச்சரில் தான் அது டேக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒருவேளை டீமேர்ஜர் ஆனதுக்கு அப்புறமா அந்த அசட்ஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த வருஷத்தில் அது டேக்ஸபிள் ஆகிடும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்லம் சேல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம அதை விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் அங்கே இல்லை. ஸோ ஃபைனலாக டீமெர்ஜர் தான் ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறதையும் எழுதிட்டேன். ஸோ இங்கே ஆன்சருமே இட் இஸ் அட்வைசபிள் டு ப்ரிஃபர் டீமெர்ஜர் தென் ஸ்லம் சேல். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து டோட்டலாக 3 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சஜஸ்டட் ஆன்சரில் கொடுத்துருக்கிற அதே பாயிண்ட்ஸ் அப்படியே நான் மென்ஷன் பண்ணல. பட் ஓரளவுக்கு அதில் எழுதியிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5B. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரியான சம் 234C. அதாவது அட்வான்ஸ் டேக்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியான சம். இந்த சம்மில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிச்சாதான் அது பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ண முடியும். அப்போ நம்ம டேக்ஸ் லைபிலிட்டி கேல்குலேட் பண்ணும்போது கேபிட்டல் கெயினுக்கு தனியாகவும் மிச்சம் இருக்கிற இன்கம்க்கு தனியாகவும் போடுவோம். ஸோ கேபிட்டல் கெயினுக்கான டேக்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறதுனால அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. பட் டேக்ஸ் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அதில் ஆன்சரை நான் வந்து தப்பாக கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவசரத்தில் நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அது பின்னாடி அதை பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப டோட்டல் ஆன்சரே நமக்கு ராங்காக தான் வரும். இந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு அந்த ஆர்டிஐ காப்பியை பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த கொஸ்டின் தப்புன்னு போட்டிருக்காங்களே என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது ஸ்டார்டிங்லேயே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது டேக்ஸ் லைபிலிட்டியே தப்பு அப்படிங்கிறது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஸோ எக்ஸாமில் என்னதான் நம்ம அவசரமாக எழுதிட்டு இருந்தாலும் இப்படி ஸ்டார்டிங்லேயே ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்ஸை நம்ம விடுறதுக்கு பதிலாக ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கூட டைம் எடுத்தாலும் கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் பாதி வரைக்குமாவது நமக்கு மார்க் கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரியான கொஸ்டின் வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஆன்சர் வரப்போகுது அப்படிங்கிறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் பண்ணியிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டு தான். அகெயின் இதே ஸ்டெப்ஸ் வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணியும் பார்த்தேன். ஸோ டேக்ஸ் லைபிலிட்டி மட்டும் நான் கரெக்டாக போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இதில் டோட்டலாக 7 மார்க் கூட நான் எடுத்திருக்க முடியும். பட் நான் ஸ்டார்டிங்லேயே மிஸ்டேக் பண்ணதுனால இந்த இடத்துல எனக்கு 6 மார்க்ஸ் கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு இருக்கிற ஸ்டெப்பெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7A. இந்த கொஸ்டின் காஸ்ட் ப்ளஸ் மெத்தடு வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ இதே ஆன்சர் சஜஸ்டட் ஆன்சரில் பார்க்கலாம். ஸோ சேம் ஆன்சர் தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இந்த இடத்துல 4 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது அசோசியேட்டட் என்டர்பிரைஸாக இருக்கணும் அப்படின்னா 26% அல்லது அதுக்கு மேலே ஓட்டிங் பவர் வச்சுருந்துருக்கணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 32% வச்சுருக்கிறதுனால அது அசோசியேட்டட் என்டர்பிரைஸ். ஸோ இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் 32% இருக்கிறதுனால அது அசோசியேட்டட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஆனாலும் 26% அல்லது அதுக்கு மேலே இருந்தால் தான் அசோசியேட்டட் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த இடத்துல ஒரு வேளை ஸ்டெப் மார்க்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம். அதை தவிர இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுல இந்த டிரான்சாக்ஷன் கவர் ஆகும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல எழுதாமல் விட்டுருக்கேன். ஸோ அது 2க்குமான ஸ்டெப் மார்க் மிஸ் ஆகிருக்கு. அதை தவிர இந்த இடத்துல நான் வந்து டாலரில் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு வேளை சஜஸ்டட் ஆன்சர் படி நம்ம ருபீஸில் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அதனால இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது 2ம் ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் ஸ்டெப் மார்க் மிஸ் ஆகியிருக்கு. ஸோ என்னதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இருந்தாலுமே நடுவில் நம்ம ஸ்டெப்ஸ் எது மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை தான் நான் ஸ்டார்டிங்லேயும் சொன்னேன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மேலே நான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணதுனால எனக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கல ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும். ஸோ இதுக்கு மார்க்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போனால் 7B. இந்த டேட்டாலாம் கொடுத்துட்டு தின் கேபிட்டலைசேஷனோட அப்ளிகபிலிட்டி என்ன, அதோட எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன், அதோட எவ்வளவு டிஸ்அலவன்ஸ் ஆகும், அப்படி டிஸ்அலவ் ஆகிற இன்ட்ரெஸ்ட்டை
அதோட கான்சிக்வன்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் தின் கேபிட்டலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். அதோட 1 crore மேலே பாரோயிங் எக்ஸீட் ஆகிறப்ப 94B செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எக்ஸீடிங் 100 lakhsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் இங்கே 1 crore அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அவங்க வேர்ட்ஸில் கொடுத்துருக்கிற ப்ரொவிஷனை நான் இந்த இடத்துல பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன். ஸோ இது ரெண்டுல எது லோயர்னு பார்த்து அதை விட எக்ஸஸாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோமோ அதை டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரொவிஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி EBITDA ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ EBITDA கால்குலேஷனில் ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே 4 ஐட்டம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த 4 லைனுக்குமே ஒரு half மார்க்காக கொடுத்து டோட்டலாக இந்த ஸ்டெப்ஸுக்கு 2 marks கொடுக்குறாங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிறப்போ EBITDA கரெக்டாக வரப்போ அங்கே 1 mark கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் அலோடஸ் டிடக்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அது பார்க்கணுன்னா 30% ஆஃப் EBITDA இல்லைனா ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆர் பேயபிள். ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 90 lakhs அப்படிங்கிறது அலோடஸ் டிடக்ஷன். நம்ம சஜஸ்டட் ஆன்சர்லையும் இதே தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பெய்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, EBITDA கரெக்டாக வந்திருக்கு. அதோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது லிமிட்டட் டு 30% ஆஃப் EBITDA, அதாவது இது எவ்வளோ அலோட் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். ஸோ 90 அதுவுமே நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்அலவன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டிஸ்அலவன்ஸ் பார்க்கணுன்னா ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் எவ்வளோ அலோடோ அதை மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா டிஸ்அலோட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ டிஸ்அலோட் அமௌண்ட் வந்து 35 lakhs. அண்ட் ஃபைனலாக கான்சிக்வன்ஸ் ஆஃப் டிஸ்அலவன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் டிஸ்அலோவ் ஆன அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஒரு 8 அசஸ்மெண்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி நம்ம கொண்டு போய் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் இங்கே சஜஸ்டட் ஆன்சர்லையும் இருக்குது. டிஸ்அலோடு போர்ஷன் கேரி ஃபார்வர்ட் ஃபார் 8 அசஸ்மெண்ட் இயர்ஸ் immediately succeeding the assessment year 23-24. ஸோ அதுக்கு ஸ்டெப் மார்க் 1 mark கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அதுக்கு பார்த்தோன்னா 6 marks கொடுத்துருக்காங்க. 1 mark ரெடியூஸ் பண்ணதுக்கு ரீசன் ஒருவேளை இந்த தின் கேபிட்டலைசேஷனில் நான் ஏதாவது தேரி பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் 1 marks குறைச்சிருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கான மார்க்ஸ் 6. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8A. ஸோ இதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ட் இந்தியன் அவருக்கு இன்டிமேஷன் சர்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு டிடக்ஷன் கிளைம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கு அவர் ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு செக்ஷன் 264. இதுக்கு அவருடைய டேக்ஸ் மேனேஜரோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இந்த இன்டிமேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்டரே கிடையாது, அதை நீங்கள் வந்து செக்ஷன் 264 ரிவிஷன் பண்ண சொல்லி கேட்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த கேஸில் இந்த டேக்ஸ் மேனேஜரோட ஒப்பீனியன் கரெக்டு தானா அப்படிங்கிறத நம்மளுடைய ஒப்பீனியனை நம்ம இங்கே சொல்ல போகிறோம். அதாவது ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதி அதை இதுக்கு அப்ளை பண்ணோன்னா டேக்ஸ் மேனேஜர் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற ஆன்சரை நம்ம இங்கே கொடுக்கணும். இதுக்கான ஆன்சரை 4 ஹெட்டிங்காக பிரித்து எழுத சொல்லி அவங்களே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இஷ்யூ இன்வால்வ்டு, அடுத்தது ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள், அடுத்து அனாலிசிஸ் ஆஃப் த இஷ்யூ, லாஸ்ட்டாக கன்க்ளூஷனோட முடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஷ்யூ இன்வால்வ்டு போட்டு அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த கேஸை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். அசசி என்ன சொல்கிறாரு, டேக்ஸ் மேனேஜர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அந்த இடத்துல எழுதியிருக்கேன். இங்கே சஜஸ்டட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் அப்படிங்கிறது ரிவைஸ் பண்ணக்கூடிய ஆர்டரா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற இஷ்யூ. இது அவங்க சஜஸ்டட் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. நான் எழுதியிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க என்ன கேஸ் கொடுத்தாங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அசசி என்ன சொல்கிறாரு, டேக்ஸ் மேனேஜர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற அந்த 2 கான்ஃப்ளிக்டான ஒப்பீனியனையும் எழுதியிருக்கேன். ஸோ சஜஸ்டட் ஆன்சரும் இதுவும் கரெக்டாக அப்படியே மேட்ச் ஆகலைனாலும் ஓரளவுக்கு நான் எழுதியிருக்கிறது கரெக்டு தான். ஸோ அதுக்கான மார்க்ஸ் 1 mark கொடுத்துருக்காங்க. அவங்க ஜஸ்ட்டு என்ன இஷ்யூவோ அதை ஒரு பாயிண்டில் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சஜஸ்டட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இஷ்யூவையே ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ 1 mark இந்த இடத்துக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 எழுத போகிறோம். இந்த இடத்துல செக்ஷன் 264க்கான ப்ரொவிஷன்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இடத்துல நான் எழுதியிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல நான் ரிவைஸ்டு ரிட்டர்ன், இன்டிமேஷன் பற்றி அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் கலந்து கொண்டு வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து செக்ஷன் 264க்கான எக்ஸ்ப்ளனேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஷன் 264 பற்றி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ செக்ஷன் 264 அப்படிங்கிறது எப்போ பண்ணுவாங்க, யார் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றின ஆன்சர் தான் இங்கே இருக்குது. பட் அதை நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாததுனால இந்த பாயிண்ட்ஸுக்கு எனக்கு எந்த மார்க்ஸுமே கொடுக்கல.
நெக்ஸ்ட் ஹெட்டிங் அனாலிசிஸ் ஆஃப் த இஷ்யூ. பட் இங்கே ஆன்சரை பொறுத்த வரைக்கும் எனி ஆர்டர், இந்த வேர்டு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இன்டிமேஷனை அவங்க ரிவைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ எந்த ஆர்டராக இருந்தாலும் ரிவைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே ஆன்சரில் நம்ம கொடுத்துருக்கணும். பட் அந்த பாயிண்ட் எதுவுமே நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 264 செக்ஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கும் போது அதை பற்றி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதாமல் நடுவில் அந்த ரிவைஸ்டு ரிட்டன் ப்ரொவிஷன் அதெல்லாமே சேர்த்து எழுதியிருக்கேன். ஸோ அது இந்த கொஸ்டினுக்கு மோர் அப்ராப்ரியேட்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால அதுக்கான மார்க்ஸ்லாம் அவங்க அதிகமாக கொடுக்கல. இருந்தாலும் இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டிமேஷன் அப்படிங்கிறது ரிவிஷனுக்கு ஒரு எலிஜிபிளான ஆர்டர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக இந்த இடத்துல 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்தாச்சு. கன்க்ளூஷன் கரெக்டு தான், ஏன்னா அசசி ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துட்டோம். அதனால் அதுக்கு 1 மார்க் கொடுத்துட்டாங்க. இங்கேயுமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் அப்படிங்கிறது ரெகார்டட் அஸ் ஆர்டர். ஸோ ஆன்சர் கரெக்டாக இருந்ததுனால 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு டோட்டலாக 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8B. இந்த கொஸ்டின் ஒரு அட்வான்ஸ் ப்ரைஸிங் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். இதுக்கு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பீரியட் ஆஃப் இட்ஸ் வேலிடிட்டி. இங்கே நான் கொடுத்துருக்கிற ஆன்சரில் இந்த ஃபைனல் ஆன்சர் கரெக்டு தான். ஆனால் இங்கே மேலே நான் கொடுத்துருக்கிற ஆன்சரில் ஜஸ்ட்டு நாட் எக்ஸீடிங் 5 இயர்ஸ் அப்படின்னு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். 5 ஃபைனான்ஷியல் இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் எதுக்கப்புறம் இருக்கிற அந்த 5 இயர்ஸ், அதோட இந்த 5 இயர்ஸ் அப்படிங்கிறது கான்சிக்யூட்டிவாக இருக்கணும், அதெல்லாம் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கேன். இங்கே ஆன்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 5 கான்சிக்யூட்டிவ் பீரியட்ஸ் கமென்சிங் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் ஏபிஐ வாஸ் என்டர்ட் இன் டு. ஏபிஐ என்டர் ஆன அந்த வருஷத்துலேருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 5 கான்சிக்யூட்டிவ் ப்ரீவியஸ் இயருக்கு இது அப்ளை ஆகும் அப்படிங்கிற ஆன்சர் நான் இந்த இடத்துல கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் ஜஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இருக்கிறதுனால, அதாவது ஃபைனான்ஷியல் இயர் 23-24 to 27-28 இதை நான் எழுதியிருக்கிறதுனால 1 மார்க் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பேயபிள். ஸோ ஃபீஸுக்கான அந்த டேபிள் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். டிரான்சாக்ஷன் என்ன வேல்யூ இருந்தால் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதுக்கு 1 மார்க் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணி எழுதும்போது இந்த டேபிளை பேஸ் பண்ணி, அதாவது எக்ஸீடிங் 100 crore அப்படிங்கும்போது 15 lakhs அப்படின்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். பட் சஜஸ்டட் ஆன்சரில் 10 கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 மேட்ச் ஆகாதப்போ நமக்கு மார்க்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல அந்த டேபிளுக்கான 1 மார்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன் ஹூம் இட் இஸ் பைண்டிங். இந்த ஏபிஐ யாரெல்லாம் பைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிற ஆன்சர் அசசி, டிபிஓ, பிசிஐடி, அதோட மற்ற இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் சப்பார்டினேட் டு ஹிம். ஸோ இதை நான் எழுதினதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. சஜஸ்டட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதில் அசசி அப்படிங்கிறத அவங்க நல்லா டீட்டெயிலாக அங்கே ப்ரொவிஷனில் என்ன மாதிரி இருக்குமோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அசசி எப்படின்னு போட்டிருக்கிறது ரைட்டு தான் அப்படிங்கிறதுனால 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த லாஸ்ட் பாயிண்ட் இங்கே இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் ஆன்சரில் இருக்குது. பட் அந்த இடத்துல நான் அதை மென்ஷன் பண்ணாததுனால 1 மார்க் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட கொடுத்துருந்துருக்கலாம். அதாவது லா இல்லைனா ஃபேக்ட்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கிறப்போ ஏபிஏ பைண்டிங்காக இருக்காது அப்படிங்கிற பாயிண்ட்டையும் இந்த இடத்துல சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த இடத்துல நான் பண்ணலை. ஸோ 1 மார்க் இந்த கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஏபிஐ என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஏஎல்பியை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் கொடுத்துருக்கிற ஆன்சர் ஏபிஐ என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஏஎல்பி அப்படிங்கிறது ஏபிஐ பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயும் அதே ஆன்சர் தான், ஏஎல்பி அப்படிங்கிறத ஏபிஐ பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். அதோட எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அது செக்ஷன் 92C 92CA இந்த செக்ஷன்ஸை அது ஓவர் ரைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் நான் இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறதுனால 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5A. இதுக்கான கொஸ்டின், இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் நடக்கும்போது அவங்க ரிட்டன் ஃபைல் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுலேருந்து இன்கம்மை விட ஒரு 3 அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்றுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 543 கொடுத்துருக்காங்க. அசசி இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 அடிஷனுக்கு அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அப்பீல் பெண்டிங்காக இருக்கிறப்போ சிஐடி செக்ஷன் 263 இன்வோக் பண்ணுறாங்க. ஸோ சிஐடி இப்படி பண்ணது கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட செக்ஷன் 264 அதில் ரிவிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த 3rd அடிஷனுக்கு மட்டும்
அப்போ உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. இதில் நான் கொடுத்துருக்கிற ஆன்சர் ப்ரீஜுடிஷியல் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரெவன்யூவாக இருந்தால் செக்ஷன் 263 வரும். ஸோ இங்கேயுமே ஆன்சர் அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ரெவன்யூக்கு ப்ரீஜுடிஷியலாக இருந்தால் செக்ஷன் 263 அதாவது செக்ஷன் 263ல ரிவிஷன் பண்ணுவாங்க. இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் அப்பீலில் கவர் ஆகலையோ, அதாவது நாட் கன்சிடர்ட் அண்ட் டிசைடட் இன் த அப்பீல் அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதை ரிவிஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆன்சர் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயே அதே தான், நாட் கவர்ட் இந்த அப்பீலாக இருந்தது அப்படின்னா செக்ஷன் 263 இன்வோக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்ஷியல் மெர்ஜர் அப்ளை ஆகும். அதே பாயிண்ட் இங்கேயும் இருக்குது, டாக்ட்ரின் ஆஃப் பார்ஷியல் மெர்ஜர் வில் அப்ளை. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 அடிஷனுக்கு மட்டும்தான் அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் அடிஷனுக்கு செக்ஷன் 263 இன்வோக் பண்ணலாம். சிஐடி பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிற ஆன்சர் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் இங்கேயும் அதே தான், சிஐடி இஸ் டெனபிள் இன் லா, ஆக்ஷன் ஆஃப் சிஐடி இஸ் டெனபிள் இன் லா. நெக்ஸ்ட் பாயிண்டில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அசஸ்சி ரிவிஷன் பெட்டிஷன் தான் ஃபைல் பண்ணுறாங்க, அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல எழுதிட்டேன். ஸோ செக்ஷன் 264ல் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது சிஐடி இந்த மேட்டரில் டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆன்சர் தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் எழுதவும் ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே லாஸ்ட்டில் டோட்டல் மெர்ஜர் ஷேர் அப்ளை எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன். பட் இந்த இடத்துல எழுதும்போது நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அப்பீல் அப்படிங்கிற வேர்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அவங்க கேட்ட அந்த செகண்ட் பார்ட்டுக்கான ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறதையே நான் இந்த இடத்துல கிளியர் கட்டாக சொல்லவே இல்லை இந்த இடத்துலையும். ஸோ இதில் நான் எழுதியிருக்கிறதுக்கான மார்க்ஸ் வந்து 1 மார்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கிளியராக சொல்லலை அப்படின்னு சொன்னாலும் நான் கொடுத்துருக்கிற ஆன்சர் ஓரளவுக்கு கரெக்ட் அப்படிங்கிறதுனால 1 மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கிற செக்ஷன் 263 பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸும் கீழே இங்கே எழுதியிருக்கிற ஆன்சருக்கு 1 மார்க்கும் சேர்த்து டோட்டலாக 3 மார்க்ஸ். இதோட நம்ம டிடி பேப்பரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு கொஸ்டின்களையுமே என்னென்ன எப்படி எப்படி மார்க்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்டெப் மார்க்கிங் எப்படி இருக்குது, அதோட சஜஸ்டட் ஆன்சர் எப்படி இருக்குது, நான் கொடுத்துருக்கிற ஆன்சர் எப்படி இருக்குது, ஸோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற மார்க்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த பேப்பருக்கு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பேப்பர் எஸ்சிஎம். இந்த பேப்பரில் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கிற மார்க்ஸ் பாருங்கள் 59. இதுலேயுமே நம்ம மற்ற 3 பேப்பரில் சொன்ன மாதிரி தான், எம்சிக்யூவில் ரீசன் அப்படிங்கிறது எழுதலைனாலும் 2 மார்க்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ராங்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 26 எம்சிக்யூவில். நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி 6A கொஸ்டின் நம்பர். இந்த கொஸ்டின் அசைன்மெண்ட் கொஸ்டின். ஸோ அனலைஸ் அண்ட் அசைன் த ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே அசைன்மெண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரோ ஆப்ரேஷன் பண்ணுறோம், அதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு காலம் ஆப்ரேஷனுக்கு 1 மார்க். அடுத்தது அதுக்கு ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம். இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சஜஸ்டட் ஆன்சரோட மேட்ச் ஆகலை அப்படிங்கிறதுனால இதுக்கு எல்லாமே வந்து நம்பர்ஸ் மாற்றி காமிச்சிருக்காங்க. ஸோ எதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த இடத்துக்கு 2 மார்க்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக ஃபைனல் கன்க்ளூஷன், இந்த அலோகேஷன் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத போட்டுட்டு டோட்டல் காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே டோட்டலாக 6 மார்க்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரோ ஆப்ரேஷனுக்கு 1 மார்க்கு, காலம் ஆப்ரேஷன் 1 மார்க்கு, ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்கு இந்த இடத்துல 3 மார்க்ஸ் இருந்திருக்கணும், அதனால தான் இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 7 மார்க்ஸ். பட் அந்த ஸ்டெப்பில் 1 மார்க் குறைஞ்சிருக்கிறதுனால இங்கே டோட்டலாக எனக்கு கிடச்சிருக்கிறது 6 மார்க். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6B. இந்த சம் வந்து சிமுலேஷன் பேஸ் பண்ண சம். ஸோ கிளைண்ட்ஸ் எப்போ அரைவ் ஆகிறாங்க, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அதை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கிளைண்ட்லாம் எவ்வளோ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க, எவ்வளோ நேரம் ஆஃபீஸ் ஐடிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் பண்ணி ரேண்டம் நம்பருக்கான இன்டர்வல் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான அந்த டேபிளை பேஸ் பண்ண ரேண்டம் நம்பர் இன்டர்வல் கண்டுபிடிக்கிற ஸ்டெப்பு. இதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அரைவல் ஆஃப் கிளைண்ட் சிமுலேஷனுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ரேண்டம் நம்பர்ஸ்.
இங்கே கொடுத்துருந்தாங்கல்ல அரைவல் பேட்டர்ன். ஸோ இந்த ரேண்டம் நம்பரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி சிமுலேட் பண்ண ஆன்சர் இது. இந்த ஆன்சரை கரெக்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ இந்த சிமுலேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இது சர்வீஸ்க்கான ரேண்டம் நம்பர். ஸோ இதுக்குமே எவ்வளோ அப்படிங்கிற மினிட்ஸை சிமுலேட் பண்ணி போட்டே வந்திருக்கேன். இதை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங் எண்டிங் எல்லாம் போட்டுகிட்டே வந்து ஐடியல் டைம் எவ்வளோ, வெயிட்டிங் டைம் எவ்வளோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டே வந்திருக்கேன். இதில் இங்கே நடுவில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சிமுலேஷன் பண்ணும்போது 6 அப்படின்னு சொல்லி தப்பாக போட்டிருக்கேன். இந்த இடத்துல 10 ஆன்சர் வந்திருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 10 கொடுத்துருக்காங்க. பட் ஒரு அவசரத்தில் 6 அப்படின்னு நான் போட்டதுனால இதுலேருந்து நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு 4 ஸ்டெப்ஸ் கிட்ட எனக்கு தப்பாக போகுது. அது மட்டும் இல்லை, பின்னாடி இருக்கிற அந்த சப்டிவிஷன் கொஸ்டினுமே இதை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படிங்கிறதுனால அதுக்கான ஆன்சருமே இங்கே தப்பாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் எழுதுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிற அவசரத்தில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் பண்ண மிஸ்டேக் நெக்ஸ்ட் ஸ்டெப்பையே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ எது வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கேனோ அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு டோட்டலாக 3 மார்க்ஸ். ஸோ 6க்கு டோட்டலாக 9 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7. இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி பெர்ட் நெட்வொர்க் கேட்டிருக்காங்க. ஸோ பெர்ட் ட்ரா பண்ணதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து கிரிட்டிக்கல் பார்த்தும் கண்டுபிடிச்சிருக்கோம். இது போடணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது பெர்ட் நெட்வொர்க் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர்லேயுமே அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் நெட்வொர்க் டயக்ராம் வந்து ஃபயர் வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் டயக்ராமில் இந்த இடத்துலலாம் தப்பாக போட்டிருக்கிறதுனால இதுக்கு மார்க்ஸ் அவங்க கொடுக்கல. இதோட கிரிட்டிக்கல் பாத் வந்து என்ன அப்படின்னு போட்டுட்டு அதுக்கான டேஸும் கொடுத்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கிறதுனால இதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2, 5, 6, 48 டேஸ். ஸோ அதே தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபயர் வந்ததுக்கப்புறமா டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கரெக்டாக வந்திருக்கு 1.41. பட் இதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதுக்குன்னு தனியாக அந்த மார்க்ஸ் அவங்க கொடுக்கல. ஆனால் இசட் வேல்யூக்கு அவங்க 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஆன்சர் தப்பாக இருக்கிறதுனால அதுக்கு எந்த மார்க்ஸும் இல்லை. ஸோ டோட்டலாக இதுக்கு 4 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7B. இது லேர்னிங் கர்வ் சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு சம். இதில் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் 4 போட்டுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், ஒருவேளை 8 போட்டுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது லேர்னிங் கர்வ் ரேட்டை வச்சு போட்டோட அளவு நமக்கு கூட கூட எவ்வளோ டைம் கம்மியாகும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுத்துட்டே வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப் அப்படிங்கிறதுக்கு எந்த மார்க்ஸ் அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட்டு இப்போ தான் மெயின் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல 4 போட்டுக்கான ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எல்லா ஸ்டெப்புமே கரெக்டு தான். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டு. பட் ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21,264 வரணும். ஆனால் எனக்கு இந்த இடத்துல 14,176 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது ஏன் எனக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவசரத்தில் நான் இந்த நம்பரை ஆவரேஜ் எடுக்கணும்னா 4 போட்டு கண்டுபிடிக்கும் போது டிவைடட் பை 4 தானே போடணும். பட் நான் ஒரு அவசரத்தில் கால்குலேட்டரில் 6ன்னு போட்டு கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல 1 மார்க் கட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் கரெக்டாக வந்ததுக்காக. ஃபைனல் ஆன்சர் தப்பு அப்படிங்கிறதுனால 1 மார்க் கொடுக்கல. ஸோ டோட்டலாக 2க்கு இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க்ஸ். அதுக்கு எனக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதுனால ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்திலேயே பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கே தெரியாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நடக்குது. இப்படிலாம் நான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு ரியலைஸ் ஆகவே இல்லை. எனக்கு ஆன்சர் ஷீட் காப்பியை பார்த்ததுக்கப்புறமே எப்படி இது தப்பாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துகிட்டே தான் இருந்தது. அப்புறமா தான் நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுது இந்த இடத்துல நான் 4ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக 6ஆல் கால்குலேட்டரில் டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் வருமா அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஸோ பேப்பர் என்னதான் லென்த்தியாக இருந்தாலும் இப்போ நம்ம என்ன கொஸ்டின் எழுதுகிறோமோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த இடத்துல போய் ஒரு மிஸ்டேக் பண்ணி 1 மார்க்கை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல மிஸ்டேக் பண்ணும்போது நிறைய மார்க்ஸ் நமக்கு மிஸ் ஆகுது. ஸோ எல்லா ஸ்டெப்லேயுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு 8 போட்டுக்கான காஸ்ட்டு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாகவே பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸும் கரெக்டாக டிவைட் பண்ணி எல்லாமே பண்ணதுனால இதுக்கான மார்க்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இங்கே 4 போர்ட்ஸ் 8 போர்ட்ஸ் அப்படின்னு அவங்க சாதாரணமாக கொடுத்துருக்கிறதுனால இது ரெண்டுமே ஒரு இண்டிபெண்ட்டான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அசம்ஷன்ஸ் நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கேன் 2 போர்ட்டுக்கு. இப்போ 3rd and 4th போர்டுக்கு மட்டும் நமக்கு காஸ்ட் வேணும்னா 4 போர்ட்டுக்கான காஸ்ட்லேருந்து இந்த 2 போர்ட்டுக்கான காஸ்ட்டை மைனஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இங்கேயும் நான் அதே தான் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துல டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கேன். ஆனாலும் இந்த இடத்துல நான் எடுத்திருக்கிற வேல்யூ சேல் வேல்யூ எடுத்திருக்கேன். இதுவுமே அந்த அவசரத்தில் நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ரொம்ப சில்லியான மிஸ்டேக் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பண்ணுறோம். ஆனாலுமே அந்த இடத்துல தப்பாக போய் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்குமே இதில் போயிடுச்சு எனக்கு. ஒன்று இந்த 2 போர்ட்டுக்கான இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இதையும் சேல் வேல்யூவாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இது ரெண்டையுமே காஸ்ட் வேல்யூவாக எடுத்து அதுக்கப்புறமா இந்த ப்ராஃபிட் ஆட் பண்ணியிருக்கணும். பட் நான் இது ரெண்டையுமே பண்ணாமல் ரெண்டையும் கலந்து நான் பண்ணதுனால டோட்டல் ஆன்சருமே தப்பாக வந்திருக்கு. ஸோ இதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அவசரத்தில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறதுனால நல்லா தெரிஞ்சு இந்த கொஸ்டின் ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஆர்டிஐ காப்பியை பார்க்கும்போது தான் எனக்கு இதெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே தெரிய வருது. ஸோ உங்களுக்குமே பேப்பர் கொஞ்சம் லென்த்தியாக ஃபீல் ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் டைமை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காமல் இப்போ நம்ம என்ன சம் பண்ணுறோமோ அந்த சம்மில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 7th கொஸ்டினில் 7 மார்க். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8A. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே தப்பாக தான் போயிருக்கு. ஸோ இதில் மார்க்ஸ் எதுவும் வரல. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8B. இது லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ட்ரெண்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த டேபிளுக்கு 3 மார்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த லைன் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த லைன் ஃபைனல் ஆன்சருக்கு 2 மார்க்ஸ். ஸோ ஸ்ட்ரைட் லைன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் தான் வந்திருக்கு. இதுக்கு 2 மார்க்ஸும் இந்த டேபிளுக்கு 3 மார்க்ஸும் சேர்த்து இந்த ஸ்டெப்புக்கு டோட்டலாக 5 மார்க்ஸ். அடுத்து சப்டிவிஷன் 2. இந்த ஸ்ட்ரைட் லைன் ட்ரெண்ட் வேல்யூ யூஸ் பண்ணி இயர் 2019க்கும் 2025க்கும் சேல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 2019க்கு 42.2 மில்லியன் வந்திருக்கு. ஸோ சஜஸ்டட் ஆன்சரும் அதே தான். இயர் 2025க்கு 43.4 வருது. எனக்கும் அதே தான் வந்திருக்கு. ஸோ இந்த சம் ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டு. ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க்ஸ், மேலே இருக்க ஸ்டெப்புக்கு 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இந்த சம் ஃபுல்லாக கரெக்டாக பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு 7 மார்க்ஸ் அப்படியே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3A. இந்த சம்முக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 1,65,000 கரெக்டாக வந்திருக்கிறதுனால ஸோ சஜஸ்டட் ஆன்சர்லையும் நெட் ப்ராஃபிட் 1,65,000. ஸோ இது கரெக்டாக வந்திருக்கிறதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்டெப்லையுமே 1,30,000 அப்படிங்கிற ப்ராஃபிட் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இங்கேயுமே 1,30,000 ப்ராஃபிட். ஸோ இது கரெக்டாக வந்திருக்கிறதுனால இதுக்கான மார்க் 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இது நம்மக்கிட்ட ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக வரல. ஏன்னா இங்கே மேலேயுமே ஆன்சர் கொஞ்சம் தப்பாக போயிருக்கிறதுனால ஸோ ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வரல. ஸோ இந்த சம்முக்கு டோட்டலாக 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3B. இந்த சம்மில் டார்கெட் காஸ்ட் பெர் யூனிட் கேட்டிருக்காங்க. இந்த ப்ரப்போஸ்டு வால்யூமுக்கு டார்கெட் காஸ்ட் எவ்வளோ, எல்லா எலமெண்ட்ஸுக்குமே பிரேக்கப் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட டார்கெட் ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க. இதில் டார்கெட் காஸ்ட் பெர் யூனிட் 765 கரெக்டாக வந்திருக்கு. ஸோ சஜஸ்டட் ஆன்சர்லையும் 765. ஸோ இது ரெண்டும் கரெக்டாக வந்திருக்கிறதுனால இதுக்கு 1 மார்க். ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் டார்கெட் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டு, பட் டிவைடட் பை 2 போடாமல் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போட்ட ஆன்சர்லேயே டிவைடட் பை 2 போட்டால் என்ன வருமோ அதுதான் சஜஸ்டட் ஆன்சரில் இருக்கும். அதை தான் அந்த இடத்துல டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டு காமிச்சிருக்காங்க. அடுத்தது மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் அப்படிங்கிறது 51 கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கேயும் அதே தான் இருக்குது. இங்கேயுமே இந்த அமௌண்ட்டில் டிவைடட் பை 2 போடாமல் விட்டுருக்கேன். இந்த மிஸ்டேக்ஸ்னால எனக்கு இந்த இடத்துல ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வரல. பட் ஸ்டெப்ஸில் ஓரளவு கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு டார்கெட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். இந்த சம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எனக்கு டைம் பத்தலை அப்படிங்கிறதுனால நான் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு ஃபுல் 1 மார்க் கூட கொடுக்கல, ஏன்னா நான் ஃபுல்லாக பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இதுக்கு டோட்டலாக 2 மார்க்ஸ் கிடச்சிருக்கு.
ஸோ 3 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க்ஸ் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. இந்த கொஸ்டினில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதில் ரெலவெண்ட் காஸ்ட்லாம் எது, இர்ரெலவெண்ட் காஸ்ட்லாம் எது அப்படிங்கிறத பிரித்து காமிக்க சொல்லி கேட்குறாங்க. அதுக்கடுத்து நம்மளோட சஜஷன் கேட்குறாங்க. இந்த கான்ட்ராக்டை நம்ம அக்செப்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற சஜஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரெலவெண்ட் காஸ்ட்டை வச்சு எதெல்லாம் ரெலவெண்ட் காஸ்ட்டோ எல்லாத்தையும் பிரித்து காமிச்சு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத போட்டிருக்கேன். சஜஸ்டட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ரெலவெண்ட் காஸ்ட் 93 லேக் வரணும். இந்த இடத்துல எனக்கு 77 அப்படின்னு வந்ததுனால இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேனோ அதுக்கான மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே மெட்டீரியல் எல்லாமே கரெக்டு. ஸோ மெட்டீரியல் இருக்கிற இந்த 3 லைனுக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்து டோட்டலாக 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது லேபர், இந்த பாயிண்ட்டுக்கு பெருசாக எந்த மார்க்ஸும் கொடுக்கல. அடுத்தது ஓவர் ஹெட்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 1 மார்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லி எந்த ப்ராஜெக்டை விட்டு கொடுத்துருப்போமோ அதுக்கான ப்ராஃபிட் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் ரெலவெண்ட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வரல. அதனால எந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டோ அதுக்கான மார்க்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இர்ரெலவெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது இதில் நான் இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டு தான். இந்த இடத்துல இர்ரெலவெண்ட் காஸ்ட்டுக்கும் அமௌண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கேட்டிருக்காங்க. பட் நான் அதை மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால 1 மார்க் அப்படிங்கிறத ஒரு ரீசனபிளான மார்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ 2Aக்கு 6 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ கன்க்ளூஷன் நான் சொல்ல வந்தது கரெக்டு தான். என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆஃபர் ப்ரைஸ் 1 crore அப்படிங்கிறது காஸ்ட்டை விட கூட தான் இருக்குது. ஸோ அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்னோட காஸ்ட் அமௌண்ட் தப்பாக இருக்கிறதுனால இந்த இடத்துல மார்க்ஸ் அவங்க கொடுக்கல. இங்கே சஜஸ்டட் ஆன்சர் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஆஃபர் ப்ரைஸ் அப்படிங்கிறது டோட்டல் ரெலவெண்ட் காஸ்ட்டை விட கூட இருக்குது. ஸோ அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷன் கரெக்டு தான். பட் எனக்கு வந்திருக்கிற அமௌண்ட்டும் அங்கே இருக்கிற அமௌண்ட்டும் வேறு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மார்க்ஸ் அவங்க கொடுக்கல. ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு டோட்டலாக 6 மார்க்ஸ். எஸ்சிஎம்கான ஆர்டிஐ காப்பி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டோம். இதில் எப்படி ஸ்டெப் மார்க்கிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதோட நான் எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஒரு டென்ஷனில் அப்படிங்கிறதையும் சேர்த்தே காமிச்சேன். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது இந்த மாதிரி இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட மிஸ்டேக்ஸையும் சேர்த்தே நான் காமிச்சேன். நம்ம ஆன்சர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.